पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। ॐ व्यासं वसिष्ठनप्तारं शक्ते पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे सुखतातं तपोनिधिं। व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुःसुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण। ॐ नारायणः परो व्यक्तात् अण्डमव्यक्तसम्भवम् अण्डस्यान्तस्मिन् लोकाः सप्तद्वीपा च मेदिनी। ॐ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில 18வது அத்தியாயம் மோட்ச சந்நியாச யோகம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுல பார்த்தீங்கன்னா நிஷ்டா பிரகரணமானது போயிட்டு இருக்கு. 49 55 வரைக்கும் நிஷ்டா பிரகரணம். அதுல நேற்று நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 52வது ஸ்லோகம் பார்த்துட்டு இருக்கோம். 52வது ஸ்லோகத்துல சொல்லும் போதே தியானத்துக்கான இடத்தை பார்த்தீங்கன்னா ஆச்சாரியார் சொல்றார், விவிக்த சேவி லகுவாசி யதவாக்காயமானசக தியானயோக பரோ நித்தியம் வைராக்கியம் சமுபாஷிதா. யாராவது ஜீவன் முக்தி விவேகமும் பாடம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுல வித்யாரண்ய சுவாமி ரொம்ப கிளியரா சொல்றார். என்ன வித்வத் சந்நியாசத்தோட தாத்பரியம் எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆச்சாரியார் சொல்லும் போதே சொல்றார், 2 விதமான சந்நியாசங்கள் இருக்கு. ஒண்ணு பாத்தீங்க அப்படின்னா விவிதிஷா அப்படின்ற சந்நியாசம் ஞானத்துக்காக உள்ளது. வித்யாரண்ய சுவாமி ரொம்ப கிளியரா பிரிக்கிறார். என்னன்னு கேட்டீங்கன்னா, ரெண்டும் வேற வேற. ஒண்ணு ஞானம் வேற, அதுக்கப்புறம் ஞான அனுபூதி நிஷ்டை அப்படின்றது வேற. ஒண்ணு பரோக்ஷம், ஒண்ணு அபரோக்ஷம். இத ரெண்டுத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. புரிஞ்சா போதும்ன்றது பரோக்ஷம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாரதி தீர்த்த சுவாமிகிட்ட போய் நான் கேட்டேன், நான் சுவாமி புரிஞ்சா போதுமா அப்படின்னு கேட்கும் போது ஒரு 14 வருஷத்துக்கு ஆயிடுச்சு. அப்ப அவர் சுவாமி சொன்னார் என்னன்னு கேட்டீங்கன்னா, புத்தியால நம்ம எதையெல்லாம் புரிஞ்சுக்கிறோமோ அது எல்லாம் பரோக்ஷம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தூக்கத்துல சொப்பனத்துக்கு போனோன்னு இல்லாம போயிடுது. சொப்பனத்திலையும் இல்லை, நீங்க படிச்ச நாலேஜ் இல்லை. தூக்கத்துக்கு போனோனையும் பாத்தீங்கன்னா அந்த நாலேஜ் எதுவுமே இல்லை. புத்திகதமா புத்தி பூர்வமா நீங்க எதையெல்லாம் அபியாசம் பண்ணிருக்கீங்களோ, எவ்வளவு பெரிய ஞானமா இருக்கட்டும், எந்த ஞானமும் பாத்தீங்கன்னா தூக்கத்திலேயோ சொப்பனத்திலேயோ இல்லை. ஒரே ஒரு அவஸ்தையில மட்டும்தான் இருக்கு. இங்கேயும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 4 நாள் டிசென்ட்ரி ஆயிடுச்சு அப்படின்னா உங்க ஞானம்லாம் அவ்வளவுதான், பல்லிழிச்சு போயிடும், ஒண்ணும் இருக்காது. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா எங்கேயாவது ஒரு ஆன்டிபயோட்டிக் கொஞ்சம் சாப்பிட்டோம் அப்படின்னா என்னன்னு தெரியாது, ஸ்லோகங்கள்லாம் மறந்து போயிடும்.
நல்லா வந்து பார்த்தீங்கன்னா டோலோ 650 ஒரு 4 எடுத்து போடுங்க பார்க்கலாம். முடிஞ்சு போச்சு. உங்களோட மெமரிலாம் வந்து என்ன ஆகிடும், மொத்த மெமரியும் போயிடும். என்ன போனாலும் போகாதது ஒன்று இருக்கு. என்ன அப்படின்னா நான். என்ன போனாலும் என்னை சுத்தி இருக்கிற எல்லாம் போயிடும், எல்லாம் மறந்து போயிடும். நான் அப்படின்றது யாருக்காவது மறந்து போகுமா அப்படின்னா நான் இருக்கேன். நான் இருக்கன்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மறதி உண்டாக போறது இல்லை. ஆனா நானுக்கு மேல நம்ம என்னெல்லாம் கத்துக்கிட்டோமோ அது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டெய்லி வந்து வந்து போறது. அப்போ எதெல்லாம் புத்தி பூர்வமா தெரிஞ்சிருக்கோமோ அது எல்லாம் பரோட்சம். அப்ப அபரோக்ஷ அனுபூதிக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னும் போது அதுக்குதான் வித்வத் சந்நியாசம் அப்படின்னு பேர். இதைதான் ஆரம்பிக்கும் போதே நைஷ்கரிமிய சித்திம் பரமாம் வைராக்கியேன சந்நியாசேன அதிகச்சத்தின்னு சொல்லியிருக்கு. நல்லா வந்து பாத்தீங்கன்னா சந்நியாசத்தினால தான் நிர்விகல்ப சமாதியை அடைய முடியும். அந்த நைஷ்கர்மிய சித்தின்னு சொல்லக்கூடிய அந்த அத்வைத சித்தியை அடைய முடியும். இதுக்குதான் ஆச்சாரியார் வந்து பாத்தீங்கன்னா இங்க என்ன பண்ணிட்டு இருக்கார், ஸ்லோகங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் அப்ளை பண்ணிட்டு இருக்கார். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 55வது ஸ்லோகத்துல சொல்ல போகுது என்னன்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் பாசிபிளா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சமீபத்துல வாழ்ந்த மகான்கள் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஒரு கேட்டகரி வச்சுங்க, பேசுற சன்னியாசிகள் ஒரு கேட்டகரி. இன்னொரு கேட்டகரி வந்து பாத்தீங்க அப்படின்னா வாழ்ந்த அனுபூதிமான்கள் அப்படின்னு ஒரு கேட்டகரி. அனுபூதிமான்கள்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஸ்தித பிரஜர்கள்ட்ட இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் நேச்சுரலாவே அவங்களோட சுவாபாவிகமா இருக்கிறது. இப்ப யாராவது அனுபூதிக்கு போகணும் அப்படின்னா மோகத்தை அடையாம இது எல்லாம் என்கிட்ட இருக்கா அப்படின்னு மெதுவா அடாப்ட் பண்றது, மெதுவா அடாப்ட் பண்ணணும். அப்ப பிரிச்சுக்கணும், பரோட்சத்துக்கு இவ்வளோலாம் தேவையில்லை. வித்யாரண்ய சுவாமி சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, வித்வத் சந்நியாசினா அபி ஜீவன் முக்தயே. வித்வத் சந்நியாசம் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாம் தெரியும். சாஸ்திரம் படிச்சாச்சு, சிரவணம் பண்ணியாச்சு, மனனம் பண்ணியாச்சு, எந்த சந்தேகமும் இல்லை. பிரஸ்தானத்திரயம் வந்து பார்த்தீங்கன்னா தலைகீழா தெரியும். பிரம்மசூத்திரத்தெல்லாம் புக்க தொடாமையே பாடம் எடுக்கிற ஆட்கள்லாம் ரிஷிகேஷ் ஹரித்வார்ல இருக்காங்க, பெரிய பெரிய ஆட்கள். எந்த பேஜ் நம்பர் கூட வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. புத்திசாலித்தனம், அவ்வளோ புத்திசாலித்தனம். என்னோட ஆச்சாரிய சுவாமிலாம் வந்து பார்த்தீங்கன்னா லகு சித்தாந்த கௌமுதி என்ன பண்ணுவார், புக்கு இல்லாம இந்தந்த பேஜ்ல இந்தந்த லைன்ல இதெல்லாம் இருக்குன்னு சொல்லுவார். மகாபாஷ்யத்தெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே சும்மா சாதாரணமா வந்து பார்த்தீங்கன்னா கலோக்கியில பேசுற மாதிரியே மகாபாஷ்யத்தை வருவார். பிரம்மசூத்திரத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரம்ம பிரகாஷ் ஆனந்தான்னு ஒரு சுவாமி, அவர் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மசூத்திரத்தை புக்கே இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா பாடம் எடுத்துக்கிட்டு போவார். புக்கே வச்சுக்க மாட்டார். புக்கு இல்லாம பாடம் எடுக்கிறவங்க சங்கர பாஷ்யத்தோட. அப்ப எந்த அளவு மேதமையெல்லாம் இருந்திருக்கு இந்த உலகத்துல, எவ்வளவு பேர் இருக்காங்க அது மாதிரி. அப்ப அது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பரோட்சம். அப்ப எதுக்காக சந்நியாசம் அடுத்த லைஃப் ஸ்டைல் மாறுது அப்படின்னா, சன்னியாசிகளே லைஃப் ஸ்டைல் மாறுது. விவிதிஷான்ற லைஃப் ஸ்டைல் போயிட்டு வித்வத் அப்படின்ற ஒரு லைஃப் ஸ்டைல் வருது. எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜீவன் முக்தையே. வித்வத் சந்நியாசத்தை எடுத்துக்கிட்டு இப்ப நான் இருக்கேன், சிரவண மனனம் இப்ப நான் உங்களுக்கே சொல்லிட்டு இருக்கேன்ல, நான் வந்து பாத்தீங்கன்னா சப்தத்துல எனக்கு நல்லா தெரியும், ஆனா அனுபூதி இல்லை. அப்ப இவ்வளோ ஓப்பனா சொல்றதுக்கு எனக்கு தைரியம் இருக்கு, அதனால நான் சொல்லிட்டு இருக்கேன். சாஸ்திரம் சொல்லுது இப்ப லைஃப் ஸ்டைல் மாறணும். என்ன லைஃப் ஸ்டைல், எதுக்காக சுவாமி நீங்க மாறணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, விவிதிஷா சந்நியாசத்துல இருக்கிற லைஃப் ஸ்டைல் வேற, வித்வத் சந்நியாசியோட லைஃப் ஸ்டைல் வேற. அப்ப வித்வத் சன்னியாசியோட லைஃப் ஸ்டைல் எதுக்காக மாறணும், அதான் புரிஞ்சிருக்கேன், நல்லா புரிஞ்சிருக்கு, ஆனா அனுபூதி இல்லை. அப்போ ஜீவன் முக்தையே வித்வத் சந்நியாசினாபி ஜீவன் முக்தையே. ஜீவன் முக்திக்காக என்ன பண்ணணும், மனோநாச வாசனாக்ஷயௌ சம்பாதனீயானி. நல்லா வந்து பாத்தீங்கன்னா வாசனாக்ஷயம் நடக்கிறதுக்கும் மனோநாசம் நடக்கிறதுக்கும் என்ன பண்ணியாகணும், இந்த வித்வத் சந்நியாசத்தை ஸ்வீகாரம் பண்ணிக்கிட்டு இந்த 2 காரியத்தை ஒர்க் அவுட் பண்ணணும். சர்வ வாசனாக்ஷயா தல்லாபக. ராமர் சொல்றார், இந்த நிர்விகல்ப சமாதி எப்ப கிடைக்கும், அனைத்து வாசனைகளும் நின்று போன நிலையில எல்லாம் ஷட் டவுன் ஆச்சு அப்படின்னா, நாசம் ஆச்சு அப்படின்னா அந்த இடத்துல நிர்விகல்ப சமாதி கிடைக்கும். நிர்விகல்ப சமாதியினால என்ன கிடைக்கும், ஜீவன் முக்தியானது கிடைக்கும். இதுல எந்த ஒரு சாஸ்திரங்கள்ல உபனிஷதங்கள்ல எந்த ஒரு இதுவும் இல்லை. ஆனா இப்ப புதுசா வந்தவங்க தான் என்ன பண்றாங்க, புரிஞ்சா போதும் அப்படின்றது சொல்றாங்க.
சரி, நிர்விகல்ப சமாதிக்கு எல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வாசனைகள் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா டெய்லி ஃபீடிங் பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான். நம்ம எதை நம்ம பிராக்டிஸ் பண்றோமோ அதுதான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இழுத்துக்கிட்டு போயிட்டு இருக்கு வாசனைகள். டே டு லைஃப்ல நம்ம ஒரு 4 நாள் ஒரு காரியத்தை பண்ணோம்னா 5வது நாள் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹேபிட் வந்து பாத்தீங்கன்னா நம்மள திரும்ப 5வது நாள் எனக்கு வேணும் அப்படின்னு நம்மள வலுக்கட்டாயமா எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்கு. இப்ப இதெல்லாம் பண்ணணும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா இதெல்லாத்தையும் வாசனாட்சயத்துக்காகத்தான் இந்த நியமமான வாழ்க்கை முறைக்கு வந்து பாத்தீங்கன்னா மெதுவா மெதுவா ஃபீடிங்க நிப்பாட்டுறது. டே டு லைஃப்ல நம்ம என்னெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தோமோ அது எல்லாத்தையும் நிப்பாட்டுறது தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க லட்சணங்களா சொல்லியிருக்கு. விவிக்த சேவி, ஏகாந்த வாசம் பண்றது, அல்ப ஆகாரம் எளிமையான ஆகாரம் எடுத்துக்கிறது, யதவா காய மானசக 3 சென்சார், இது காயா வாச்சா மனசா 3 திருதண்டங்களையும் நல்ல வசப்படுத்துறது, சதா காலமும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அகார உக்காரம் அகாரம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நாதம் வரைக்கும் சகுனம், நாதம் வரைக்கும் சகுனம். நாதத்தை தாண்டினீங்க அப்படின்னா அவ்யக்தம் வந்துடும். பிந்து அப்படின்னு பேரு. அகார உக்காரம் அகாரம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மகாரத்தோட நீட்டிச்ச மகாரத்துக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா நாதம். இந்த நாதம் எங்க இருக்கு அப்படின்னா அநாகதம். அது வந்து உற்பத்தி பண்ணப்படுறது இல்லை, அது சுவாபாவிகமா இருக்கிறது, ஹிருதயத்திலிருந்து உண்டாகிறது. அது யாரோடது அப்படின்னா பிராணனுடைய சப்தம். அது இந்த எல்லா ஜீவராசிகளுக்குள்ளாரையும் நாதம் இருக்கு. ஈஸ்வரன் வந்து நாதஸ்வரூபியா இருந்துகிட்டு இருக்கார். அதை தாண்டினீங்க அப்படின்னா நாத பிந்து அப்படின்னு சொல்லக்கூடிய அவ்வியக்தத்துக்கு பேர் பிந்துன்னு பேரு. ஓங்காரத்துல மேல ஒரு பிறைக்கு மேல வந்து ஒரு பிந்து போட்டிருப்போம் தெரியுங்களா, ஒரு புள்ளி வச்சிருப்போம், அதான் வந்து பிந்து. அந்த பிந்து வந்து பாத்தீங்கன்னா அவ்வியக்தம் அவ்வியாக்கிருத்தம்னு பேரு. அங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெய்லி நம்ம என்ன பண்றோம், அந்த பிந்துல தான் போய் தூங்குறோம். நம்ம ஒன்னும் தெரியல அப்படின்னு. இப்போ ஒரு யோகி என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா மெதுவா வந்து பூரண ஸ்புரணத்தோட அகாரத்தை உச்சரிச்சு உக்காரத்துக்கு வந்து உக்காரத்துல இருந்து மகாரம் வந்தோன மகாரத்திலேயே இந்த உலகம் வந்து பாத்தீங்கன்னா இல்லாம போயிடும். அகார உக்காரம் தான் ஜாகிரத பிரபஞ்சம், சொப்பன பிரபஞ்சம். இந்த 2 பிரபஞ்சங்களும் இப்ப நம்ம தூக்கத்துக்கு போனோம்னு என்ன ஆயிடுச்சு, இல்லாம போச்சா? அப்ப தூக்கத்துல யார் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா தூக்கத்துல வெறும் பிராணன்ல வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாம் லயத்தை அடைகிறது. அப்ப பிரஷ்னோபனிஷத்து பாத்தீங்கன்னா தெரியும் எங்க இருந்து இது எல்லாம் வருது, பிராணன்ல இருந்து உற்பத்தி ஆகுது. பிராணன்லயே ஜாகிரத சொப்பன பிரபஞ்சங்கள் லயத்தை அடையுது. அப்ப டெய்லி நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம டெய்லி இயல்பா நடந்துகிட்டு இருக்கிறது. இத உட்கார்ந்து ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றான், மெதுவா ஸ்தூலத்தை சூக்ஷ்மத்துல லயம் பண்ணி சூக்ஷ்மத்தை காரணத்துல லயம் பண்ணோன மகாரத்துல வந்து ஈஸ்வரஸ்தானத்துல வந்து நின்றோம். பிராணன்ல நின்னோன மகாரம் பிராணஸ்வரூபம். அந்த மகாரமும் வந்து பாத்தீங்கன்னா விட்டு போய் என்ன ஆயிடும், நாதம் அப்படின்றது அதோட நீடிச்ச தன்மை. நாதம் வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகம் ஃபுல்லா ஈஸ்வரனால வியாபிக்கப்பட்டிருக்கு, நாதத்தினால வியாபிக்கப்பட்டிருக்கு. அந்த நாதத்துக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அது வரைக்கும் நாதம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சவிகல்ப சமாதிகள்னு பேர். ஒருத்தன் மகாரத்திலேயோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த நாதத்திலேயோ உயிரை விட்டான் அப்படின்னா அவன் திரும்ப வருவதில்லை. அவன் ஈஸ்வரனை வந்து பாத்தீங்கன்னா பிராப்தி பண்ணி ரொம்ப ராயலா வந்து பாத்தீங்கன்னா சாயுஜ்ய பதவி அடைஞ்சிருவான். ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு தாண்டி போற சாமர்த்தியம் இருந்துச்சு அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான், அந்த சவிகல்பம் முடிஞ்சு அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் அந்த பிந்து அப்படின்னு சொல்றதற்கு, அந்த பிந்துக்கு வந்துட்டீங்கன்னா நான் சுகமா தூங்குன வேற ஒன்றையும் அறியவில்லை நம்ம சொல்றோமே அந்த ஸ்டேட். அப்ப நான் சுகமா தூங்குன ஒன்றையும் அறியவில்லை, கூட என்ன இருக்கு, பிராணன் இருக்கு. 3 ஐட்டம் தூக்கத்துல இருக்கு. இந்த பிராணன்ல நின்னீங்கன்னா நாதம் வந்துடும். பிராணனுக்கு தான் வந்து ஈஸ்வரன் பேரு, அந்த ஈஸ்வரனுக்கு தான் நாதஸ்வரூபின்னு பேரு. அதையும் தாண்டினீங்க அப்படின்னா அந்த நாதத்தையும் தாண்டினீங்கன்னா நான் சுகமா இருக்கேன், வேற ஒன்றையும் அறியவில்லை. இதுதான் பிந்துன்னு பேரு. இதுக்கு பேர் பிந்துனா அவித்யா, காரண சரீரம் அப்படின்னு பேரு. அந்த இடத்துல மனசு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா மனசு வந்து பாத்தீங்கன்னா எண்ணங்கள் இல்லாம ஒன்றுமில்லை அப்படின்ற அந்த சித்தம்ன்ற அவித்யா ஒன்றுமில்லாமல் இருக்கிறது. அதை நாம் பார்க்கறது வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல சவிகல்பம் முடிஞ்சு போயாச்சு பிராணனோட. அந்த இடத்துல ஒன்னே ஒண்ணு நடக்கும், என்னன்னு கேட்டீங்கன்னா நான் இருக்கேன்,
எனக்கு அந்நியமா பாத்தீங்கன்னா ஒன்றுமில்லை அப்படின்ற அந்த சித்தம் இருக்கிறது. அப்போ எண்ணங்களற்ற அந்த சித்தம் தான் பாத்தீங்க அப்படின்னா மாயா, அவித்யா. அதை பாக்குறதுக்கு பேரு பரம்பிரசங்கியானம் அப்படின்னு பேரு. இந்த பரம்பிரசங்கியானத்துல என்ன உண்டாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வேற நான் வேற, இது வேற நான் வேற, இது வேற நான் வேற. ஆனா இப்ப நம்ம டெய்லி தூக்கத்துல என்ன நடக்குதுன்னா, இது வேற நான் வேறன்னு நம்ம விவேகம் பண்ணாம, நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இது வேற நான் வேறன்ற விவேகம் இல்லாம, இந்த நான் ஒன்னும் தெரியவில்லை அப்படின்ற அவித்யாவோட டெய்லி நமக்கு பாத்தீங்கன்னா ஆலிங்கனம் பண்ணிக்கிட்டு தூங்கி போயிடும். இந்த ஆலிங்கனம் பண்ணோட நமக்கு பாத்தீங்கன்னா, நமக்கு நம்ம நான்றது பாத்தீங்கன்னா ஒன்னும் தெரியல அப்படின்னு அதுக்குள்ளார விழுந்து நான் பாத்தீங்கன்னா காணா போயிடுறேன். நானும் தெரியல, இந்த உலகமும் தெரியாம போயிடுது. சமாதியில இருக்கிறவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த இடத்துல ரொம்ப அவேரோட என்ன பண்ணுவான், ஒரு சாமர்த்தியம், பிராணனோட சாமர்த்தியம் இருக்கு, பிராண வீக்ஷணத்தினால பூரண ஸ்புரணத்தோட இருந்துகிட்டு இந்த சித்தம் வேற நான் வேற, இந்த ஒண்ணும் இல்லைன்னு சொல்றது கூட இது ஆப்ஜெக்ட், இதுவும் நான் இல்லை அப்படின்னு பாக்குறதுக்கு பேரு அந்நியதா கியாதின்னு பேரு. இந்த இடத்துல வந்ததுக்கு பிறகு பாத்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுலயும் ஒரு வைராக்கியம் வருது, பரவைராக்கியம் அப்படின்னு பேர். வைராக்கியம் சமுபாஷிதக, சதா வைராக்கியத்தை பாத்தீங்கன்னா ஆசிரியம் பண்ணிக்கிட்டு, அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஏகாகிர பரிணாமம் அப்படின்னு பேர். இந்த அகாரம், உகாரம், மகாரம், நாதம், இந்த நாதத்தை தாண்டி பாத்தீங்க இது வரைக்கும் ஏகாகிர பரிணாமம். இதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பரம்பிரசங்கியானம். நான் அதை பாக்குறது அங்க மெடிடேஷன் இல்ல, வெறும் பார்த்தல் மட்டும் தான் நடக்கும். இது நான் இல்லை, இது நான் இல்லை அப்படின்னு. இதுக்கு அடுத்த ஸ்டெப் வரும்போது பாத்தீங்கன்னா, அந்த பார்க்கறதுலயும் வைராக்கியம் வந்ததுக்கு பிறகு தான் தானா இருக்கிறது, வெறும் ஸ்புரண மாத்திரமா இருக்கிறது. அந்த ஸ்புரண மாத்திரமா இருக்கிறதுக்கு பேர் பாத்தீங்க அப்படின்னா, அதான் அந்த இடத்துல வேற எதுவுமே இல்லை, அதுதான் ஆத்ம தியானம். அப்போ நான் ஒன்றையும் அறியவில்லைன்றதும் விட்டு போயிடுது. நம்ம டெய்லி தூக்கத்துல ஒன்றும் அறியவில்லைன்னு வரைக்கும் அனுபவம் பண்ணிட்டு திரும்ப ரிட்டர்ன் வந்துகிட்டே இருக்கோம். ஏன் அப்ப நான் அந்த ஒன்றும் அறியவில்லை தான் இந்த மொத்த ஜெகத்துக்கும் பீஜம், அவித்யா. அப்ப திரும்ப திரும்ப நம்ம என்ன பண்றோம், டெய்லி போய் ஒன்றும் தெரியல போய் தூங்கி போயிட்டு திரும்ப அங்கிருந்தே வேக்கப் ஆகுறோம். இதே சமாதியில பாத்தீங்கன்னா பரவைராக்கியத்து மூலமா என்ன பண்றான், இதுவும் பாத்தீங்கன்னா பொய்யானது, இதுவும் என்னோட ஷேடோ அப்படின்னு அதையும் பாத்தீங்கன்னா நெகேட் பண்ணிட்டு நான் இருக்கிறேன், இவ்வளவுதான். அகமஸ்மி அப்படின்றதுல மட்டும் ஒருத்தன் எஸ்டாப்ளிஷ் ஆகுறான் அப்படின்னா அதுதான் பாத்தீங்கன்னா ஆத்ம தியானம் பேரு. அதுல என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிரோத பரிணாமம் அப்படின்னு அங்க ஒண்ணு நடக்குது. எடுத்தோட போய் பாத்தீங்கன்னா அதுல எஸ்டாப்ளிஷ் ஆக முடியாது. என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஒன்றும் அறியவில்லைன்ற இருக்கிற ஒன்றும் அறியவில்லைய விட்டுட்டு வெறும் நானா நிற்பான். திரும்ப பாத்தீங்கன்னா 10 செகண்ட் நிக்க முடியும். திரும்ப பாத்தீங்கன்னா கீழே இறங்குவான். கீழே இறங்கும் போது இது வேற நான் வேற, இது வேற நான் வேற அப்படின்னு அங்க பாத்தீங்கன்னா விவேகம் நடந்துகிட்டே இருக்கும். திரும்ப என்ன பண்ணுவான், நிரோதமாகும். நிரோதம்னா அதை ஒன்றும் தெரியவில்லைன்றத அதை ஆப்ஜெக்ட் பண்ணி அதை தூக்கி போட்டுவான். தூக்கி போட்டு திரும்ப அகம் 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 அகம்னு நினைப்பான். இந்த 10 செகண்ட், 20 செகண்ட், 30 செகண்ட், 40 செகண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். 1 நிமிஷம், 5 நிமிஷம், 10 நிமிஷம். இந்த ப்ராசஸ் பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே போறோம். தான் 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 தான்லயே நிக்கிறது. ஆனா நடுவுல என்ன ஆயிடும், பழைய இது பாத்தீங்கன்னா வந்துகிட்டே இருக்கும். நிரோத சம்ஸ்காரம் வரும். அதுக்கப்புறம் வித்தான சம்ஸ்காரம்னு அடுத்த வார்த்தை. வித்தானம்னா பழைய நிலைக்கு திரும்ப வர்றது, மேலே ஏறது கீழே இறங்குறது, மேலே ஏறது கீழே இறங்குறது. இந்த சம்ஸ்காரம், இந்த மேலே கீழே ஏறி இறங்குறதுக்கு பேரு நிரோத சம்ஸ்காரம் அப்படின்னு பேர். அந்த நிரோத சம்ஸ்காரமும் மெதுவா உங்களுக்கு தாண்ல நிக்கிறது இன்க்ரீஸ் ஆகி ஒரு டைம் 24/7 பாத்தீங்கன்னா சுவாபாவிகமா ஆயிடுச்சுன்னா தான் தானாய் நிற்றல் பூர்த்தி ஆகுதுன்னு பேர். அதுக்கு பேர் பாத்தீங்கன்னா ததா திரஷ்டுகு சுரூபே அவஸ்தானம். பார்ப்பவனுடைய சுரூபத்தில் நிலை பெறுகின்றான். அந்த இடத்துல வேற இது வேற நான் வேறன்ற எண்ணங்களும் 100% இல்லாமல் போய்விடும். அப்ப துவைத்தமே இல்லாமல் போய்விடுகின்றான். அப்போ இதுதான் பாத்தீங்கன்னா ப்ராசஸ். அப்ப தியான யோகம்ன்றது பாத்தீங்கன்னா ஸ்டெப்பா தான் தியான யோகம் போகணும். பஞ்சீகரணமா இருக்கட்டும், மாண்டூக்கிய உபனிஷத்து படியே எடுத்துக்கிட்டாலும் சரி,
இந்த ஸ்டெப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா போய் ஆகணும். முதல்ல சவிகல்ப சமாதிகள், பிராணன் வரைக்கும் சவிகல்ப சமாதி ரூபமா எடுத்துக்கிட்டீங்கன்னா, சப்தமா எடுத்துக்கிட்டீங்கன்னா நாதம் வரைக்கும் சவிகல்ப சமாதி, நாதத்தை தாண்டினீங்கன்னா அவ்யக்தம், அவ்யக்தத்தை தாண்டினீங்கன்னா கலாதீதம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுத்த பிரம்மம் துரியமானது அடையப்படும் அப்படின்னு வச்சுக்கணும். அப்ப தியான யோக பரோ நித்தியம், சதா தியானம் செய்பவனாக. அதனால்தான் அந்த இடத்துல சொல்லியிருக்கு என்னன்னா, வேற எந்த மந்திர ஜபமும் இல்லை. ஜபம் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா வித்யாரண்ய சுவாமி முனித்துவத்துக்கு சொல்லும்போது சொல்றார், முனித்துவம் வந்து பாத்தீங்கன்னா அசதி கர்த்தவியாந்தரே சம்பவதி அப்படின்ற. நேத்தி நீங்க பண்ண ஆரம்பிச்சீங்கன்னாவே வேற ஒரு காரியங்கள் நடக்காது. சொசைட்டியில ஆசிரமத்தை ரன் பண்ண முடியாது, ப்ரோக்ராம் பண்ண முடியாது, எந்த காரியமும் பண்ண முடியாது. வெறும் சரீர யாத்திரைக்கு என்ன உண்டோ அது மட்டும்தான் பண்ண முடியும். 4வது அத்தியாயத்துல வந்து பாத்தீங்கன்னா 4வது அத்தியாயம் 18, 19வது ஸ்லோகம், 20வது ஸ்லோகம் பாத்தீங்கன்னா தெரியும். 4:20 கேவலம் சாரீரம் கர்ம அப்படின்ற வார்த்தையை அங்க பயன்படுத்தி இருக்க. வெறுமனே வந்து பாத்தீங்கன்னா நிராசீர் யதசித்தாத்மா த்யக்த சர்வ பரிகிரக ஷாரீரம் கேவலம் கர்ம குர்வன் ஆப்னோதி கில்பிஷம் 4:21 வந்து பாத்தீங்கன்னா ஞான நிஷ்டன் எப்படி இருப்பான்னு சொல்லியிருக்கு. எந்த இதுவும் இல்லை, சரீரம் நிக்கிறதுக்கு என்ன தேவையோ அவ்வளவு மட்டும்தான் விவகாரம். ஒரே ஒரு பிக்ஷா மட்டும் போதும், அல்ப ஆகாரம். வேற எந்த கர்மமும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஞான நிஷ்டனுக்கு இல்லை. சதா வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார அகம் 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 அகம்னு அந்த அகத்திலேயே இருந்து 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 அபியாசம் பண்றது. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நித்தியம் தியான யோக பரோன்னு பேர். அப்ப ஜபமே பண்ணக்கூடாது அப்படின்னும் போது நிதித்தியாசனத்துல ஓங்கார உபாசனை பண்ணிருப்பீங்கல்ல, அகார உக்கார மகாரம், அதுவும் பண்ணக்கூடாது. அப்போ வெறும் நிரோத பரிணாமம் மட்டும்தான். மேல ஏறுவேன், ஒண்ணுமில்லை, நான் இருக்கேன்னு. திரும்ப கீழே இறங்கும் போது இது வேற நான் வேற, இது வேற நான் வேற. திரும்ப மேல ஏறுவேன், திரும்ப கீழே இறங்குவேன். அப்ப இந்த 2 தான் நடக்கும். இந்த 2த்துல வந்து பாத்தீங்கன்னா தூக்கத்துல இருக்கிற நான் ஒன்றும் அறியவில்லை. இறங்கினேன் அப்படின்னா கீழே இறங்கும் போது நான் ஒன்றும் அறியவில்லை, இது வேற நான் வேற, இது வேற நான் வேற. அதை விட்டீங்க அப்படின்னா வெறும் நான் 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 நான். கீழே இறங்கினீங்கன்னா நான் இருக்கேன், ஒன்றும் அறியவில்லை இருக்கு, இது வேற நான் வேற. அப்போ 2 இருந்தா இது வேற நான் வேற. அந்த 2 கட் பண்ணிட்டு நான் 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 நான். இதுக்கு பேர் என்ன பேரு? நிரோத பரிணாமம் மட்டும்தான் இருக்கும். இதுதான் ஆத்ம தியானம் அப்படின்னு பேர். நிரோத பரிணாமம் அப்படின்னு பேர் இதுக்கு பேர். இதே வந்து பாத்தீங்க அப்படின்னா 6ல வந்து பாத்தீங்கன்னா 6வது அத்தியாயத்துல இதையே வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நல்லா சொல்லியிருக்கோம். 6வது அத்தியாயத்துல சொல்லும் போது சொல்றாரு, எத்திர உபரமதே சித்தம். எப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த சித்தமானது வந்து பாத்தீங்கன்னா 100% வந்து பாத்தீங்கன்னா உபரதியை அடைகின்றதோ, எப்போ இந்த சித்தம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல 100% வந்து பாத்தீங்கன்னா யோகத்தோட சேவையினால 6:20 போட்டுங்க. 6:20 சொல்றார், எத்திர உபரமதே சித்தம். சித்தம் வந்து பாத்தீங்கன்னா எப்போ ஓய்வடைகின்றதோ, ஷட் டவுன் ஆகுதோ. கடைசி தாட் என்ன சுவாமி? இந்த சித்தத்தோட சம்சாரத்துக்கு முன்னாடி இருக்கிற தாட் எது அப்படின்னா ஒரே ஒரு தாட் என்னன்னு கேட்டீங்கன்னா இது வேற நான் வேற, இது வேற நான் வேற அப்படின்ற அந்நியதாக்கியாத்தின்னு பேரு. இதுதான் கடைசி தாட். இது நான் இல்லை அப்படின்னு ஒரு எண்ணம் வரும், அதுக்கு பேர் பரவைராக்கியம்னு பேரு. அப்ப இந்த சம்சாரத்துல இந்த 2 தான் லாஸ்ட். இந்த இது வேற நான் வேறன்ற தாட்டும் நின்னு போச்சு அப்படின்னா பரவைராக்கியத்தினால ஈசனோட ஆயினும் ஆசையருமே அந்த தாட்டும் நின்னு போச்சு அப்படின்னா எத்திர உபரமதே சித்தம். சித்தம் ஷட் டவுன் எந்த அவஸ்தையில் ஆகுதோ நிருத்தம் யோக சேவையா. நிருத்தம் அப்படின்னு என்ன அர்த்தம்? நிருத்த பூமின்னு பேரு. நான் மட்டும் இருக்க, வேற எல்லாம் நிரோதமாகிவிட்டது. அந்த அவஸ்தையில வந்து பாத்தீங்கன்னா எப்படி அது நடந்துச்சு? யோக சேவையா. இந்த ஆத்ம தியானம்ன்ற யோகத்தினுடைய சேவையினால 24 மணி நேரம், 24 மணி நீங்க நாதத்துக்கு போயிட்டீங்க அப்படின்னா விவகாரம் இருக்குமா இருக்காதா?
நாதத்துக்கு போயிட்டா விவகாரம் இருக்குமா இருக்காது? ஏன் ஏன் இல்ல அவஸ்தையை வச்சு பாருங்க. காரண சரீரம், காரணத்துக்கு போயிட்டீங்க. ஆமா, காரணத்துக்கு போயிட்டீங்க. பிராணன் தான் காரணம், பிராணன் தான் நாதம். இப்ப தூக்கத்துல ஏதாவது விவகாரம் பண்ண முடியுமா? அதனால்தான் நம்ம சொல்லுவோம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நாதாத்ன பரவ மந்திரோஸ்தி, நாதத்தை காட்டிலும் வேற ஒரு மந்திரம் இல்லவே இல்லையே. அப்படின்னா நாதம் எப்படிப்பட்டது அப்படின்னா, எல்லாத்தையும் சுவாகா பண்ணிட்டு ஈஸ்வரன் ருத்ர சுரூபத்துல இருக்கிறது, சர்வ காரிய காரணங்களையும் லயம் பண்ணிட்டு வெறும் சுகம் கிடைக்க ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு பாத்தீங்கன்னா நாதத்துக்கு போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மாட்டிப்பீங்க, அந்த பாவத்துல போய் மாட்டிப்பீங்க. உங்களால வெளியில வரவே முடியாது. பக்தி பாவத்துல பாத்தீங்கன்னா ஈஸ்வரனோட ஒண்ணு கலந்து ஈஸ்வர சுகத்தை எடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. உங்களால விவகாரம் பாத்தீங்கன்னா இந்த ராமகிருஷ்ண பரமஹம்சரோட அவஸ்தையெல்லாம் பார்த்திருப்பீங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படியே காலிட்ட பாத்தீங்கன்னா அப்படியே மயங்கி போய் கிடப்ப. அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா உங்களால நல்லா பாத்தீங்கன்னா ஒரு போதையை எடுத்த மாதிரி இருக்கிறதுலயே உயர்ந்த போதை எது அப்படின்னு, இந்த நாதம் தான் இருக்கிறதுலே உயர்ந்தது. அவங்களால நாதம் கேட்க ஆரம்பிச்சதுக்கு பிறகு இந்த உலக விவகாரங்கள் ஒன்னுலையும் பாத்தீங்கன்னா ஈடுபட முடியவே முடியாது. அந்த நாதத்தோட ஸ்தானம் எது அப்படின்னு கேட்கும் போது பாத்தீங்கன்னா ஹிருதயஸ்தானம். நிறைய பேர், மீராபாயா இருக்கட்டும், ராமகிருஷ்ண பரமஹம்சரா இருக்கட்டும், எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த நாதத்துக்கு வந்தவங்க, ஹிருதயஸ்தானத்துக்கு வந்தவங்க. சொல்லுங்கம்மா. ஆமா ஆமா, நீங்க அதாவது நான் சொல்றேன், ரூபமா எடுத்துட்டு போனீங்கன்னா பிராணன், நாமமா எடுத்துட்டு போனீங்கன்னா பாத்தீங்கன்னா நாதம். பிராணனோட பேரு தான் பாத்தீங்கன்னா நாதம். அந்த பிராணனுக்கு தான் பாத்தீங்கன்னா நீங்க கிருஷ்ணனா கொடுங்க, இல்ல சிவபெருமானா கொடுங்க, இல்ல அம்பாலா காளியா கொடுங்க, எது வேணா கொடுத்தங்க. வெறும் பிராணன் மட்டும்தான். பிராணனுக்கு தான் பாத்தீங்கன்னா வேற ரூபங்கள் பாத்தீங்கன்னா கொடுத்தது. ஈஸ்வரனுக்கு அநேக ரூபங்களா நம்ம டெய்டி ரூபங்களை கொடுத்தோம். நீங்க எதுல போய் அடைஞ்சாலும் அடையும் போது என்ன ஆகும்னா, நாமம் போயிடும், ரூபம் போயிடும், பிராணன்ல நின்றுவீங்க. அந்த பிராணன்ல நின்னீங்கன்னா உள்ளுக்குள்ளார பாத்தீங்கன்னா அந்த வெறும் நாதம் மட்டும்தான் இருக்கும். ரூபத்துல போனாலும் சரி, இல்ல நாமத்துல ஓங்காரத்தை எடுத்துட்டு போனாலும் சரி, கடைசி எண்டை தான் பிராணன்ல நிக்கிறது தான். உள்ளுக்குள்ளார உள்ள போயிட்டதுக்கு பிறகு விவகாரங்கள் கொஞ்சமும் சித்திக்காது. அது மெதுவா 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 உங்களை என்ன பண்ணும், அது சுவாகா பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சொல்லுங்க. ஆமா, நாதபிந்து கலாதீத நமோ நமகன் இருக்குல்ல, அதேதான் இது. அப்ப நாதம் வரைக்கும் வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா சகுனம் வந்துருது. விசுத்தி சக்கரத்துக்கு வந்தீங்க அப்படின்னா விசுத்தி சக்கரம், அதுக்கப்புறம் ஆக்ஞா சக்கரம். இந்த ரெண்டு சக்கரங்களும் பாத்தீங்கன்னா விவேகஸ்தானம், பரம் பிரசங்கியானம் அப்படின்னு பேரு. விசுத்தி சக்கரமும் விவேகம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆக்ஞா சக்கரமும் பாத்தீங்கன்னா விவேகம். இந்த ரெண்டும் விவேகம் முடிச்சதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா பிந்துக்கு மேல வந்துருவீங்க. நீங்க அந்த பிந்துவை தாண்டிங்கன்னா சகசிராரம் போயிடும். இதுதான் பாத்தீங்கன்னா ப்ராசஸ். குண்டலியில பாத்தீங்கன்னா இந்த ப்ராசஸ். நீங்க வெறும் ஓங்காரத்தை எடுத்துக்கிட்டு போனீங்கன்னாவே இதுதான் ப்ராசஸ்ல நடக்கும். இல்ல பக்த மகான்கள் மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு ரூபத்தை எடுத்துட்டு போயிருந்தாலும் இதுதான் நடக்கும். அப்போ வேற ப்ராசஸ் இல்லவே இல்லை சாமி, இப்படிதான் நீங்க போய் ஆகணும். சொன்னதுக்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா, எத்திர உபரமதே சித்தம் நிருத்தம் யோக சேவையா, எல்லாம் எப்ப நின்னு போகுதோ, எத்திர சைவாத்மனாத்மானம் பஷ்யன்னாத்மனி துஷ்யதி. அப்ப என்ன ஆகிறான்னு கேட்டீங்கன்னா, தான் தன்னிலேயே பாத்தீங்கன்னா மிகப்பெரிய சுகத்தை அடைகின்றான், தன்னிலேயே தன்னை பார்க்கிறான். அப்ப சித்தம் பாத்தீங்கன்னா என்ன ஆயிடும், ஷட் டவுன் ஆயிடும். வெறும் தான் 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 மட்டுமே இருக்கும். தன்னையே தான் அறிகின்றான். தன்னையே தான் அறிய முடியுமா? தன்னையே தான் அறிதல்ல, தான் தானாய் இருத்தல். தான் தானாய் இருத்தல்ல பாத்தீங்கன்னா தூக்கத்திலேயே இவ்வளவு பெரிய சுகம் இருக்கே, அங்க டுவாலிட்டி இருக்கு, ஒன்னும் தெரியலன்ற அவித்தியா இருக்கு. அதுவும் போயிடுச்சு அப்படின்னா இருக்கிறதுலயே பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய சுகத்தை பாத்தீங்கன்னா அவன் அடைகின்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா 6:20 அதுலயும் தெளிவா சொல்லியிருக்கு. நல்ல யோக 6வது அத்தியாயத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த நிதித்தியாசன பிரக்ரியா தான் அங்க டீட்டெயிலா பேசியிருக்கு. ஆரம்பிக்கிறதுல இருந்து பாத்தீங்கன்னா முடிக்கிற வரைக்கும் ஆச்சாரியர் அங்க சொல்றாரு. இதுதான் இங்க பாத்தீங்கன்னா தியான யோக பரோ நித்தியம்னு சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் முக்கியமானது என்னது, வைராக்கியம் சமுபாஸ்ரிதக கண்டிஷன்.
ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நழுவி போறதுக்கு ஏகப்பட்ட விக்னங்கள் வரும், சித்திகள் வரும். அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா மயங்காம வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா ஆப்ஜெக்ட் 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 மட்டும்தான் இது பண்ணணும். எதை நான் அனுபவிக்கிறனோ, எந்த சித்தி வந்தாலும் எது வந்தாலும் இது திருஷ்யம் திருஷ்யம்னு ரொம்ப ஸ்திரத்தன்மையோடு வந்து பாத்தீங்கன்னா தீரனா இருந்துகிட்டு எல்லாத்தையும் நெகேட் பண்ண சொன்னதுக்கு பிறகு இன்னைக்கு பாட்டம் ஆரம்பிக்குது. 53வது ஸ்லோகம். கிஞ்ச மேலும் என்ன பண்ணணும் அந்த இடத்துல? ஆச்சரிய சொல்ற, அகங்காரம் பலம் தர்ப்பம் காமம் குரோதம் பரிகிரகம் விமுச்ய நிர்மம பிரம்ம பூயாய கல்பதே அகங்காரம் பலம் தர்ப்பம் காமம் குரோதம் பரிகிரகம் விமுச்ய நிர்மம சாந்தோ பிரம்ம பூயாய கல்பதே. அந்த அந்த இடத்துக்கு போவதுக்கு முன்னாடியான கண்டிஷன்ஸ் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா, அகங்காரம் அப்படின்றத தியாகம் பண்ணணும். இப்ப நான் காலையில உங்களுக்கு பாடத்துல வந்தோன்னே சொன்னேன்ல, ஈஸ்வர இச்சா அப்படின்னு சொன்ன பாத்தீங்களா? இத பிராக்டிஸ் வந்து ஒருத்தர் கர்மயோகத்துல இருந்தே சாதாரண சாதகனா இருக்கும் போதே பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கணும். இப்ப நான் சொல்றேன், இந்த வாக்கு பேசுது, இந்த வாக்கு பேசுறது நான் பேசல சாமி, உள்ள இருக்க பரமாத்மாவோட எக்ஸிஸ்டன்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வாக்கு பேசுது. கரண்டோட எக்ஸிஸ்டன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீக்கர் வந்து பாத்தீங்கன்னா சவுண்ட கொடுக்குது, ஃபேன் சுத்துது, லைட் எரியுது. யாரோட சந்நிதியில? கரண்டோட சந்நிதியில. ஃபேனுக்கு ஏதாவது கிரெடிட் இருக்கா? ஃபேனுக்கு ஒரு கிரெடிட்டும் இல்லை. அப்ப லைட்டுக்கு ஒரு கிரெடிட்டும் இல்லை. பின்னாடி பவர் இல்லைன்னா இது எதுவுமே இல்லை. அப்ப இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம மனசுக்குள்ளார பேசிக்கிட்டு இருக்கும்போது, நடந்துகிட்டு இருக்கும்போது, சிந்திக்கும் போது என்ன பண்ணினாலும் நம்ம என்ன பண்ணணும்? நான் பண்ணவில்லை, நான் பண்ணவில்லை, இந்த வாக்கு நான் இல்லை, இந்த மனசு நான் இல்லை, அப்படி நான் பண்றேன் நான் பண்றேன் நான் பண்றேன்னு சொன்னோம் மாட்டி. அதுக்கு பேரு அகங்காரம் அப்படின்னு பேரு. நான் பண்றேன் நான் பண்றேன்ற எண்ணத்துக்கு பேரு அகங்காரம். அதை விமுச்சிய, ஒவ்வொன்னா விமுச்சிய போட்டே வாங்க. அந்த அகங்காரத்தை விட்டுட்டு, ஏன் விடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 3:27 3:28 ஏற்கனவே பார்த்துட்டோம். என்னது? பிரகிருதே கிரியமானானி குணை கருமானி சர்வசக அகங்கார விமூடாத்மா கர்த்தா அகமிதி மன்யதே. அப்ப நல்லா தெளிவா தெரியணும், இந்த எல்லா காரியத்தையும் யாரு பண்றார் அப்படின்னா 3 குணங்களாலான மாயா பண்ணுது. மாயை தான் எல்லாத்தையும் பண்ணுது. நான் இப்போ அப்பப்போ உங்களுக்கு இனிமே நான் என்ன பண்றேன், இன்னைக்கு ஒரு கான்சியஸ் தியரி அப்படின்னு ஒன்று அனுப்பி வச்சிருக்கேன் உங்களுக்கு யூடியூப்ல. அதை எடுத்து பாருங்க. உங்களால முடிஞ்சா, நான் இப்பதான் கிளாஸ் முடிச்சிருக்கேன், போன பெரிய பாஷ்யம் ஒன்று முடிச்சிருக்கோம்ல, அந்த பாஷ்யத்தை நல்லா கேட்டுட்டு இப்ப நான் அனுப்புற இதெல்லாம் சயின்ஸோட கொஞ்சம் இதா அனுப்பிக்கிட்டே இருக்கேன். நீங்க எல்லாத்தையும் கேளுங்க, முடிஞ்சா அதுல என்ன எரர் இருக்குன்னு கண்டுபிடிங்க. மாயான்ற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா யாருக்குமே இந்த திரிகுணாத்மிகா மாயான்றது இன்னும் சயின்ஸுக்கு புரியவே புரியாது. ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா வராங்க, நல்ல நிவர்த்தி மார்க்கத்துல நல்ல அத்வைத வேதாந்தம் நல்லா புரிஞ்ச ஒரு சாதுட்ட வேதாந்தம் படிச்சாதான் புரியும். நம்மளா உபனிஷத்து எடுத்தாலாம் புரியாது உங்களுக்கு. இப்ப நல்லா தெரிஞ்சுக்கணும் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது எல்லாம் 3 குணங்களாலான மாயையோடது. இங்க ஆக்ஷன் நடக்குது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சொப்பனத்துல நடக்கிற மாதிரி ஆபாசம். சொப்பனத்திலயும் எல்லா ஆக்ஷனும் நடக்குது, காலையில வேக்கப்பானா இல்லை. அதே மாதிரி இப்ப ஆக்ஷன் நடந்துகிட்டு இருக்கும் போது கூட வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாம் தெரியுது, ஆபாசம் மாயையோடது அப்படின்னு மனசுக்குள்ளார நல்ல சிரவண மனனத்திலேயே கொண்டு வந்துடணும். கொண்டு வந்ததுக்கு பிறகு என்ன பண்ணணும்? நான் பண்றேன் நான் பண்றேன் நான் பண்றேன்ற எண்ணத்தை என்ன பண்ணணும்? விட்டணும். விமுச்சிய, அகங்காரம் விமுச்சிய. அதுக்கப்புறம் பலம் விமுச்சிய. பலம்னா என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நடக்கிறதுக்கு, போறதுக்கு, சாப்பிட்றதுக்கு, கை அசைக்கிறதுக்கு, கால் அசைக்கிறதுக்கு எல்லாம் சரீரத்தில் ஒரு இயல்பான பலம் இருக்கு. இந்த பலம் சரீரத்தில் இருக்கிறது. இத பலம்னு சொல்லல. நம்ம எதையாவது ஆசைப்பட்டோம் அப்படின்னா
ஒரு பலம் வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார வரும். எதையாவது ஆசைப்பட்ட போது வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நிறைய பேர் டியூட்டி எல்லாம் பாக்குறாங்கல்ல, டபுள் டியூட்டி எல்லாம் பாக்குறவங்க இருக்காங்க, டே நைட்டா ஒர்க் பண்றவங்க இருக்காங்க. அப்போ உடம்புக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா ஆசைப்பட்டதை அடையறதுக்காக ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு பலம், இயல்பான பலத்துக்கு மீறி வரும். அந்த பலம் அதே மாதிரி கோபம் வந்தா பாருங்க, சாதாரண ஒரு ஜீவன் கூட, பூனையை பாருங்களேன், பூனை வந்து சாதுவா இருக்கும், சமத்தா இருக்கும். அதுகிட்ட போய் கொஞ்சோண்டு சீண்டி பாருங்களேன் தெரியும். அதுக்கு ஒரு அட்டாக்கிங் மூடு வந்துருச்சு அப்படின்னா அது என்ன பண்ண, சாந்தமா இருந்த அதோட பலத்துல இருந்து கொஞ்சம் அட்டாக்கிங் மூடு வைல்டா வந்து பாத்தீங்கன்னா பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கும். அந்த வைல்டா பிஹேவ் பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவர் வந்து வரும். ஆசைப்பட்டதை அடையறதுக்கும் நம்ம வெறுக்கிறத வந்து பாத்தீங்கன்னா நெகேட் பண்றதுக்கும் துவேஷத்திலையும் நம்ம சரீரத்துல இயல்பான பலத்துக்கு மீறி ஒரு பலம் வருது. இப்ப நான் என்ன பண்ணிருக்கேன், நான் பார்க்கறதெல்லாம் பொய் 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 பொய்யினே சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஆசை வருமா? வராது. அப்ப ஆசை வரலன்னா உங்கள்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஆசையினால உண்டாகக்கூடிய பலமும் வெளிப்படுமா? வெளிப்படாது. ஆமா, ஆசை அடையறதுக்காக நம்ம நிறைய கஷ்டப்பட்டு ஒவ்வொன்றத்தையும் அடையிறோம்ல. நம்ம எல்லா மனிதர்கள்ட்டையும் ஆசை அடையறதுக்காகத்தான் வீரியம் இருக்கு. நேற்று வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 அம்மாக்கள் வந்து பாத்தீங்கன்னா வயசு 75 நான் ஈவினிங் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் கொஞ்சம் தட்சிணை எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். நடுவுல வந்து பாத்தீங்கன்னா அந்த அம்மாக்களால் நடக்கவே முடியாது. அந்த ரோட்டை கிராஸ் பண்ணி வேக வேகமா வராங்க. எங்க இருந்துப்பா இவ்வளவு வேகம் வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உள்ளுக்குள்ளார அந்த காமம், என்கிட்ட இருந்து பணத்தை வாங்கணும் அப்படின்னு ஒரு காமம் வந்து பாத்தீங்கன்னா உட்கார்ந்தே இருந்த அம்மாக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 70-80 வயசுல இருக்கிற அம்மாக்களுக்கு வந்து ஒரு வீரியம் வந்து டிராபிக்காவது மண்ணாங்கட்டியாவது என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு டிராபிக்ல புகுந்து வந்து பாத்தீங்கன்னா வந்துடுறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு பிச்சைக்காரன்ட்ட இருந்து ஒரு பெரிய வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப புத்திசாலியா எலன் மஸ்க் வரைக்கும் எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் அடையிற விஷயத்துல ஒரு காமம் வந்துருச்சு அப்படின்னா நார்மல்ல இருந்து ஒரு பவர் வந்துடும். அதுக்கு பேரு பலம் அப்படின்னு பேரு. அந்த பலம் காமத்தோடும் குரோதத்தினாலும் உண்டாகக்கூடிய பலம், அதையும் விமுச்சிய. அதை விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்? எப்படி விடுவீங்க? பொய் பொய் பொய், தோற்றம் 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 தோற்றம். அப்போ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா யார எதை அடையறதுக்கும் ஒரு பலம் தேவையில்லை. எதை நடந்தாலும் இது தோற்றம் தோற்றம் தோற்றம். ரமண பகவான் சொல்லியிருக்கேன்ல, மலத்தையும் மூத்தரத்தையும் அவருக்கு அபிஷேகம் பண்ணும் போது கூட அவர் என்ன பண்ணல, ரியாக்ட் பண்ணவே இல்லை, பிரதிகாரம் பண்ணாம அவர் பாட்டுக்கு உட்கார்ந்து இருக்காரு. அப்ப என்ன அர்த்தம்? அதை நெகேட் பண்றதுக்கு ஒரு முயற்சி வேணுமா? அந்த முயற்சியும் விட்டுடுறது. அது அப்போ அப்படி விட்டுட்டீங்கன்னா என்ன ஆகும்? நீங்க பாட்டுக்கு சொஸ்தமா தான் 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 நிக்க முடியும். நம்ம பண்ற ரியாக்ஷன் எல்லாமே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிடிச்சதை அடையறதுக்கும் பிடிக்காததை அவாய்ட் பண்றதுக்கும் நம்ம என்ன பண்றோம்? பெரும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கோம். அது வந்து ஒரு பலம்னு பேரு. அந்த பலத்தை விட்டுட்டு பேசாம இருக்கிறோம். பலத்தை விமுச்சிய. அதுக்கப்புறம் தர்பம். தர்ப்பம்னா என்ன அர்த்தம்? கர்வம் அப்படின்னு பேரு. தர்ப்பம்னா என்ன அர்த்தம்? தர்ப்பம்ன்றதுக்கு அர்த்தம் கர்வம் அப்படின்னு அர்த்தம். கர்வத்தையும் வந்து பாத்தீங்கன்னா விட்டுட்டு, என்ன கர்வம்? நானே இல்லை, இந்த தேகத்துல தானே கர்வாதிகள் இருக்கு, நான் யார் தெரியுமா, எப்படி தெரியுமா, நான் இவ்வளவு பெரிய ஆளாக்கும் அப்படிலாம் நம்மள நினைச்சுக்கிட்டு இருக்கோமே. அந்த கர்வம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் செய்கின்றேன் அப்படின்ற எண்ணத்துக்கு பேரு அகங்காரம். அந்த தேகத்திலையும் இந்திரியத்திலையும் மனசுலையும் எனது இப்படிப்பட்டது அப்படின்னு தன்னை வந்து உயர்வா நினைக்கிறதுக்கு பேரு கர்வம். அதான் இங்க வந்து பாத்தீங்கன்னா தர்ப்பம் அப்படின்ற சப்தத்தை சொல்லப்படுது. அந்த தர்ப்பத்தையும் விமுச்சிய, விட்டு விட்டு. குரோதம். காமம் குரோதம். காமமும் குரோதமும் எப்ப வருது? வெளியில இருக்கிற வஸ்து சத்தியம்னு நினைச்சா காம குரோதம் வரும். அப்ப அந்த சத்தியம்ன்ற எண்ணத்தையும் வந்து பாத்தீங்கன்னா விட்டுட்டு, அப்ப சத்தியத்தின்ற எண்ணத்தையும் விட்டுட்டீங்க அப்படின்னா எப்படி இருக்கும்? ஆனந்தமா இருக்க வேண்டியதுதான். பேசாம வந்து பாத்தீங்கன்னா காமக்ரோதத்தை விட்டு விட்டு கூட வந்து பாத்தீங்கன்னா பரிகிரகம். பரிகிரகம் அப்படின்னா நிறைய பொருட்களை வந்து பாத்தீங்கன்னா சேர்க்கிறதையும் விட்டுறணும். ஒரு ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு, உள்ளுக்குள்ளார காமம் வருமே சாமி, காமம் வந்தா என்ன பண்றது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா மாண்டூக்கிய காரிக்காரர் சொல்ற, அஜம் சர்வம் அனுஸ்மிருத்திய காமபோகாதி நிவர்த்தையே. ஒரு ஸ்லோகம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு, அஜம் சர்வம் அனுஸ்மிருத்திய. காமத்தை வந்து எப்படி நான் ஜெயிக்கிறது?
காமத்தை வந்து பாத்தீங்கன்னா ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னும் போது அதுக்குதான் ஆச்சாரியார் சொல்றார், இது பொய், இது பொய், இது பொய், இது பொய், இது பொய் அப்படின்னு சதா சொல்லிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா இப்பவே பாத்தீங்கன்னா தெரியும், நீங்க எதையெல்லாம் பொய்ன்னு சொல்றீங்களோ அதுல காமம் உண்டாகாது. நல்லா தெரிஞ்சுப்பாங்க. நான் சொன்னேன்ல, நிறைய வந்து பாத்தீங்கன்னா இந்த பேரு இது இருக்கு, ஆர்டிபிஷியலான ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த ஆர்டிபிஷியலான ஃப்ரூட் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு அழகா இருந்தாலும் அது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பொய்ன்னு தெரிஞ்சதுனால அதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அடையணும்னு ஆசை வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அடையணும்ன்ற ஆசை அதுல வரவே வராது. எப்போ அது வந்து பாத்தீங்க அப்படின்னா அது உண்மை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா அது உண்டாகும். 3:43 போட்டீங்க நம்ம. ரெண்டு காரியம் பண்ணணும். துக்கம் சர்வம் அனுஸ்மிருத்திய காமபோகாத் நிவர்த்தைய. எதை எடுத்தாலும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும், நான் இப்ப அதான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பேன். நான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு முன்னாடி வந்து டிங்கு டிங்குன்னு எதாவது ஆடிச்சுன்னு வச்சுங்களேன், ஐயோ இதுக்கு என்ன பேமெண்ட் கொடுக்கறது, இது வந்து பாத்தீங்கன்னா வந்து சுகம் கொடுக்குற மாதிரி வரும், ஆனா அதுக்கப்புறம் என்ன ஆயிடும், பெரிய துக்கம். நான் ஒவ்வொரு நாளும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பேமெண்ட்டை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றேன், ஒரு உள்ளுக்குள்ளார ஒரு ஆசை வருதுன்னு வச்சுங்க, சூப்பரா இருக்கே சூப்பரா இருக்கு, பேமெண்ட் யார் பண்ணுவா, நான் தானே கொடுக்கணும் பேமெண்ட். பேமெண்ட் எவ்வளவு தெரியுங்களா, அல்ப சுகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 1000 கோடி ரூபாய் கொடுக்குற மாதிரி பேமெண்ட் நம்ம கொடுத்துருக்கோம். எல்லா விஷயத்துக்கும் பேமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருக்கு, நம்ம கொடுக்குற விலையெல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா எதெல்லாம் மனசுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆசை வருதோ அப்பப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதை அடைஞ்சவங்க எவ்வளவு பேமெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு பார்ப்போம். ஒரு ஆசை அடையிறதுக்கு அவங்க லைஃபையே கொடுத்தவங்க நிறைய பேர் இருக்காங்க, மொத்த லைஃபும் போயிடுவாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா பேமெண்ட்டை யோசிச்சு யோசிச்சு சர்வம் துக்கம் அனுஸ்மிருத்திய, துக்கம் சர்வம் அனுஸ்மிருத்திய, இது துக்கம், இது துக்கம், இது துக்கம், இது துக்கம், சுகம் இல்ல சுகம் இல்ல. நான் எது சுகம் அப்படின்னா தூக்கத்துல நான் இருந்தேன் பாத்தீங்களா, நினைவு கொண்டுங்க, திரும்ப திரும்ப நினைவுக்கு வாங்க. திரும்ப திரும்ப வந்து பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ரீகால் பண்ணுங்க. சாதாரணமா உட்கார்ந்துக்கிட்டு நான் தூக்கத்துல எப்படி இருந்தேன், தூக்கத்துல இருக்கிறத அப்படியே ரீகால் பண்ணி மனசுக்குள்ள கொண்டு வாங்க. ரீகால் கொண்டு வந்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல எந்த வஸ்துக்களும் இல்லை, ஆனா சுகமா இருந்தீங்களா, எந்த வஸ்துக்களும் இல்லாம இப்பவும் கூட வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரீகால் பண்ணீங்க அப்படின்னா இப்பவே வந்து பாத்தீங்கன்னா சுகமா இருக்க முடியும். அப்ப எந்த வஸ்துக்களையும் அடைஞ்சாலும் அது என்ன அப்படின்னா துக்கம் தான், துக்கத்துக்கு அந்நியமா இல்லவே இல்லை எந்த வஸ்துவா இருந்தாலும் இந்த உலகத்துல அப்படின்னு. சர்வம் துக்கம் அனுஸ்மிருத்திய காம போகாத் நிவர்த்தையே, இதான் உபாயம். மாண்டிக்கியத்துல வந்து சமாதிக்கு வந்து பாத்தீங்கன்னா போறவன் செய்ய வேண்டிய உபாயம் சொல்லியிருக்கு. துக்கம் 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 எல்லாத்தையும் பாருங்க, யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு அடைஞ்சிருக்காங்களோ நீங்க கேட்கறது எல்லாத்தையும் அடைஞ்சவன் இந்த உலகத்துல இருப்பான். ஆமா, சர்வம் துக்கம் விவேகினாம் அப்படின்னு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா 2:15 2:15 யோக சூத்திரம்னு போட்டுங்க, அப்படியே வந்துருக்கு. சொல்லுங்க ஜி. இல்ல இப்ப நீங்க என்ன எரர் பண்றீங்க தெரியுங்களா, இப்ப எல்லாருமே ஸ்பிரிச்சுவலை படிச்சுட்டு சயின்ஸை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜஸ்டிஃபை பண்ணும். நீங்க பியூர் சயின்டிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஒத்துக்க மாட்டான். பியூர் சயின்டிஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா மாயா அது இதெல்லாம் ஒத்துக்கவே மாட்டான். ஈஸ்வரனை ஒத்துக்கிறதோ மாயா ஒத்துக்கிறதோ, ஏன்னா ப்ரூவ் பண்ண முடியாது, மாயையும் ப்ரூவ் பண்ண முடியாது, ஈஸ்வரனையும் ப்ரூவ் பண்ண முடியாது. நான் அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப கூட உங்களுக்கு யூடியூப்ல ஒன்று அனுப்பியிருக்கேன்ல, அதெல்லாம் படிச்சீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா ஒருத்தன் ஸ்பிரிச்சுவல் படிச்ச ஒரு சயின்டிஸ்ட், ஸ்பிரிச்சுவல் படிச்ச ஒரு சயின்டிஸ்ட் பேசணும் அப்படின்னா அவன் வந்து அதை தன்னோட டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி ஒன்று சொல்றான். வாஸ்தவத்துல சயின்ஸுக்கு மாயான்னு ஒண்ணு தெரியாது. ஏன் அப்படின்னா மாயான்னு நீங்க சொன்னீங்கன்னா அதை ப்ரூவ் பண்ணணும்ல, எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க, மாயான்னு எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க, ப்ரூவ் பண்ணவே முடியாது உங்களுக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவத்துல என்ன அப்படின்னா நீங்க காமத்திலிருந்து நிவர்த்தி ஆகணும் அப்படின்னா சர்வம் துக்கம் அனுஸ்மிருத்திய காமபோகாத் நிவர்த்தையே. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அஜம் சர்வம் அனுஸ்மிருத்திய ஜாத்தம் நைவத்து பஷ்யதி. அதுக்கு அடுத்தது குரோதம் வருமா சாமி? ஆமா, குரோதம் வரும். அவனை பார்த்தாவே எனக்கு பிடிக்கல அப்படின்னும், இல்லை எனக்கு ஐயோ பிக்ஷை இது கிடைச்சிருக்கே அப்படின்னு குரோதமோ, இந்த வெயில் என்ன இப்படி அடிக்குது அப்படின்னு குரோதமோ, நம்ம சுத்தி இருக்கிற விஷயங்கள் எல்லாம் குரோதம் வரும், கோபம் வரும். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா இது எதுவுமே தோன்றவே இல்லை,
என்ன பண்ணணும்? இது எல்லாம் சொப்பன மாதிரி, இது எல்லாம் தெரியுது வெளியில, இது வாஸ்தவத்துல உண்டாகவே இல்லை அப்படின்னு மற்ற எல்லாத்தையும் அஜம் சர்வம் அனுஸ்மிருத்திய, இது உண்டாகவே இல்லை, இது உண்டாகவே இல்லை, இது உண்டாகவே இல்லை அப்படின்னு ஜாத்தம் நைவது பஷ்யதி, எந்த ஒன்றும் உண்டாகவே இல்லை என்று அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஆயிடும்? கோபமும் பாத்தீங்கன்னா போயிடும். கெட்ட குணங்கள் என்னெல்லாம் நமக்குள்ளார வருதோ அது எல்லாம் இல்லாமல் போய்விடும். இதுதான் முக்கியமானது. அப்ப ஆச்சாரியார் சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, அகங்காரம், பலம், தர்ப்பம், காமம், குரோதம், கூடவே பரிகிரகம். பரிகிரகம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்போ ஒரு சின்ன வஸ்து இருந்தாலும் நம்ம கவனம் பாத்தீங்கன்னா அது பக்கத்துல போகும். பரிவிராஜகனா இருக்கும்போது ஒரு தண்டத்தை தான் வச்சிருப்போம். அந்த தண்டத்தை நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பக்கத்துல படுத்து தூக்கும் போது பக்கத்துல ஒரு குழந்தை மாதிரி அதையும் பக்கத்துல போட்டு, மூணாவது கால், ரெண்டு கால் இருக்க மாதிரி மூணாவது கால் நம்ம தண்டம். பரிவிராஜகனுக்கு தண்டம் தான் முக்கியமானது. அப்போ அது மேல ஒரு மோகம் வந்துடும். அதை பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவோம், தூங்கும் போது பாத்தீங்கன்னா அப்பப்போ எடுத்து பார்த்துப்போம், இருக்கா பக்கத்துல இருக்கா, தண்டம் இருக்கா அப்படின்னு. அம்மா பாத்தீங்கன்னா குழந்தை பக்கத்துல இருக்கான்னு தூங்கிட்டு இருக்கும் போது கையால தடவி பார்ப்பாங்க, குழந்தை இருக்கா குழந்தை இருக்கா அப்படின்னு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சன்னியாசிகளுக்கு பாத்தீங்கன்னா ஒரு தண்டம், ஒரு மூங்கில் தண்டத்து மேல பாத்தீங்கன்னா அபிமானம் வந்துடும். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தண்டத்தையும் விட்டுட்டு எந்த விஷயம் இருந்தாலும் இது பாத்தீங்கன்னா சும்மா இருக்கு அப்படின்னா எல்லாத்தையும் விட்டுட்டு, பரிகிரகம் எதையுமே பண்ணாம, அதுக்கப்புறம் விமுச்சிய, விமுச்சியன்னா ஒவ்வொன்றா விமுச்சியன்னு போட்டீங்க. அகங்காரம் விமுச்சிய, பலம் விமுச்சிய, தர்ப்பம் விமுச்சிய, காமம் விமுச்சிய, குரோதம் விமுச்சிய, பரிகிரகம் விமுச்சிய. எல்லாத்தையும் விட்டுட்டு விட்டுட்டு விட்டுட்டு, விமுச்சியனா விட்டுட்டு, அகங்காரத்தை விட்டுட்டு, பலத்தை விட்டுட்டு, தர்ப்பம்ன்ற கர்வத்தை விட்டுட்டு, காமக்ரோதத்தை விட்டுட்டு, பரிகிரகம்னா எந்த ஒரு பொருளையும் உணவு மட்டும் தான் எடுத்துக்கணும், வேற எதையுமே கிரகணம் செய்யாமல் பரிகிரகத்தை விட்டுட்டு, நிர்மமஹா, தான்ட்ட மிச்சம் என்ன இருக்கும், ஒரு போத்திக்கிறதுக்கு ஒரு போர்வை இருக்கலாம், அது அழுக்கா கூட இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம், அதுல கூட பாத்தீங்கன்னா என்னோடதுன்ற எண்ணம் வந்துடும். அந்த மமகாரத்தையும், என்னோட தண்டம், என்னோட பிக்ஷா பாத்திரம், என்னோட பாத்தீங்கன்னா பாதரக்ஷா, என்னுடைய செருப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்கிற மினிமம் இருக்கிறதுல கூட என்ன ஆகக்கூடாது, நிர்மமஹா. இதுலயும் பாத்தீங்கன்னா மமத்துவத்தை விட்டுட்டு, எப்படி விடுறது? தூக்கத்துல இல்லைல்ல, தூக்கத்துல எதுவுமே இல்லைல்ல, சொப்பனத்துல இது எதுவுமே இல்லைல்ல, இப்ப மட்டும் இருக்கு. அப்ப இது என்னோடதா? அப்ப நான் என்னோடது இல்லை, வெறும் தெரியுது, இப்போதைக்கு தெரியுது, என்னோடது இல்லை அப்படின்னு மமக்காரத்தையும் விட்டுட்டு, இது எல்லாத்தையும் விட்டுட்டா என்ன ஆகும் சுவாமி? அப்ப நான் மனசு பாத்தீங்கன்னா பயங்கர சாந்தமா இருக்கும். தூக்கத்துல எப்படி இருந்தீங்க? தூக்கத்துல அகங்காரம் இருந்துச்சா? இல்ல. பலம் இருந்துச்சா? இல்ல. கர்வம் இருந்துச்சா? நான் இப்படி ஆக்கும் அப்படி ஆக்குன்னு கர்வம் இல்ல. காமக்ரோதம் இருந்துச்சா? இல்ல. தூக்கத்துல எதையாவது கிரகணம் பண்ணீங்களா? இல்ல. அதுக்கப்புறம் மமக்காரம் இருந்துச்சா என்னோடதுன்னு? இல்ல. இதெல்லாம் இல்லாததுனால தூக்கத்துல எப்படி இருக்கீங்க? நீங்க சாந்த சுரூப்பியா இருக்கீங்க. சிங்கம் தூங்கி பார்த்துருக்கீங்களா? நல்லா பாத்தீங்கன்னா சிங்கம் தூங்குச்சு அப்படின்னா ரொம்ப சாந்தமா தூங்கிட்டு இருக்கும். பேக்கப் ஆச்சுன்னா வைல்டா இருக்கும். ஆனா பாத்தீங்க அப்படின்னா தூங்கும் போது ரொம்ப பரமசாந்தம். அப்போ இந்த எல்லாத்துலயும் இருக்கிறது எல்லாத்தையும், இந்த தேகம் என்னோடது, இந்த இது என்னோடது, அது என்னோடது அப்படின்னு எல்லாத்தையும் விட்டுட்டோம் அப்படின்னா பேக்கப்ல இருக்கும் போதே ஒருத்தன் எப்படி இருப்பான்? தூக்கத்துல இருக்கிற மாதிரி சாந்தனா இருப்பான். அப்ப சாந்தனா இருக்கிறவன் பிரம்மபூயாய கல்பதே, அவன் தான் பாத்தீங்கன்னா பிரம்மமாவதற்கு சாமர்த்தியமுடையவனாகின்றான். கல்பத்தே அப்படின்றதுக்கு அர்த்தம் சாமர்த்தியமுடையவனாக ஆகின்றான். அப்ப பிரம்மமாகணும் அப்படின்னா சுத்த ஜீவன் அப்படின்னு அர்த்தம். நம்ம தூக்கத்துல என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தூக்கத்துல இருக்கிறவனுக்கு பேரு சுத்த ஜீவன் அப்படின்னு அர்த்தம். இந்த சுத்த ஜீவன்கிட்ட பாத்தீங்கன்னா தேகம் இல்ல, மனசு இல்ல, இந்திரியங்கள் இல்ல, புத்தி இல்ல, மமகாரம் இல்ல, கர்வம் இல்ல, காமம் இல்ல, குரோதம் இல்ல, எதுவுமே இல்ல. டெய்லி எல்லா ஜீவர்களும் தூக்கத்துல பாத்தீங்கன்னா சுத்த ஜீவனா இருக்கும். எவன் சுத்த ஜீவனோ அவன் தான் பாத்தீங்கன்னா பிரம்மம். அப்ப சுத்த ஜீவனானவனுக்கு தான் பாத்தீங்கன்னா சுத்த ஜீவனை பார்த்து ஈது உபதேசம் செய்தாரே, கைவினை நவநீதத்துல சொல்லுது, ஈது உபதேசித்தாரே. நீ பிரம்மம் அப்படின்னு யாரை பார்த்து சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா,
இதை எல்லாத்தையும் விட்டவனை பார்த்துதான் மகா வாக்கியம் சொல்லுது, இந்த வெறும் நான் தான் பிரம்மம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. அப்ப வெறும் நானா எவன் இருக்கானோ அவன்தான் பிரம்மத்தை அடைவதற்கு சாமர்த்தியமாகின்றான். மந்திரம் சொல்லுது, இந்த நான் நீ சொல்றியே அது லிமிட் இல்லை, அது அன்லிமிட் அப்படின்னு சொல்லு. அப்ப அன்லிமிட்டா அவன் ஆகின்றான் அப்படின்னு மந்திரம். பாஷத்துக்கு வந்து அகங்காரம் என்ன அர்த்தம்? ஆச்சாரிய சொல்றாரு, அகங்கரணம் அகங்காரோ தேகேந்திரியாதிஷு. தேகம் இந்திரியம் எல்லாத்துலயும் நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா அகங்கரணம். நான் பார்க்கிறேன், நான் கேட்கிறேன், நான் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கிறேன், நான் எடுக்கிறேன் அப்படின்னு இந்திரியங்கள் எல்லாத்துலயும் நமக்கு என்ன இருக்கு? நான் பண்றேன். ஏன் தேகம் நான் பண்றேன், இந்த தேகத்தினால என் உடம்புனால இதை நான் பண்றேன் அப்படின்னு தேகத்திலையும் இந்திரியங்கள்லையும் நமக்கு எல்லா ஜீவராசிகளுக்கும் என்ன இருக்கு? நான் பண்றேன்ற எண்ணம் இருக்குல்ல, அந்த எண்ணத்துக்கு பேரு அகங்காரம்னு பேரு. நான் செய்கின்றேன் என்ற எண்ணம் டூயர்ஷிப், அதை விட்டுட்டு தம் அப்படின்னா அந்த அகங்காரத்தையும் கூட பலம்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா சாமர்த்தியம்னா என்ன சுவாமி அப்படின்னா காமராகாதி யுக்தம். காமம்னா நம்ம ஒரு விஷயத்தை அடையறதுக்காக உண்டாகிற பலம். அதுக்கப்புறம் ஒரு விஷயத்தை அவாய்ட் பண்றதுக்காக உண்டாகிற பலம். எங்கேயாவது ஒரு ஜீவன் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா சர்வைவல் பண்ணணும் அப்படின்னும் போது எக்ஸ்ட்ராடினரியா ஒரு பவர் வந்து பாத்தீங்கன்னா சரீரத்துல வருது. ஒன்னு அடையணும்னும் போது எக்ஸ்ட்ராடினரியா ஒரு சரீரத்துல ஒரு பலம் வருது. பாருங்களேன், நிறைய வந்து அப்பாக்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓவர்லோட் எடுத்து குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக ஒர்க் பண்றாங்க. நார்மலா இருப்பாங்க, ஒண்ணுமே இருக்காது உடம்புல, ஒண்ணுமே ரோட்லாம் பாத்தீங்கன்னா சாதாரண கூலி தொழிலாளியா இருப்பாங்க. ஆனா அவங்கள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா அசாத்தியமான ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா குடும்பத்துல இருக்கக்கூடிய அந்த காமம். குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒருத்தன் என்ன பண்றான் அப்படின்னா தன்னோட உடம்புல மீறி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பலத்தோட சம்பாதிக்கிறதுக்காக ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பான். அதே மாதிரி சர்வைவல் பண்ணணும் அப்படின்னும் போது அவாய்ட் பண்றதுக்காக ஒரு பலம் வந்து எக்ஸ்ட்ராடரியா வரும். ஓடுற போது பாருங்க, உயிருக்கு பயந்து ஒருத்தன் ஓடினானா நார்மலா ஓடுறவனுக்கும் உயிருக்கு பயந்து ஓடுறவனுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும். நாய் கடிக்க வருதுன்னு வச்சுங்களேன், ஓடிங்க பார்க்கலாம், எங்கேயா போய் மாட்டிக்கிட்டீங்க தெருவில், நாய் கடிக்க வருதுன்னா அது வரைக்கும் ஓடின வேகத்தை காட்டிலும் பெரிய வேகத்தோட ஓடும். அதான் பலம். அப்ப காம ராகம், இந்த காமத்தினாலையும் குரோதத்தினாலையும் கூடி ஒரு பலம் வந்து பாத்தீங்கன்னா எது உண்டாகுதோ அது பலம். ந இதரத்து, வேற பலத்தை சொல்லல. வேற பலம்னா என்னது? ஷரீராதி சாமர்த்தியம் ஸ்வாபாவிகத்துவேன தியாகஸ்ய அசக்கியத்வாத். ஷரீரத்துக்கு பேசிக்கா ஒரு பலம் இருக்கு. நான் நடக்கிறேன்ல, நடக்கிறதுக்கு ஒரு பலம் இருக்கா? ஆமா, பலம் இல்லாம நடக்க முடியாது. சில சமயம் வந்து பாத்தீங்கன்னா உங்கள்கிட்ட ரொம்ப ஜுரமோ ஏதோ வந்துருச்சு. அப்ப ஜுரம்லாம் வந்ததுக்கு பிறகு சாப்பிடவே ஃபுட்டே எடுக்காம ஒரு வாரம் இருக்கீங்கன்னு வச்சுங்களேன். அப்ப என்ன ஆகுனா மாடிப்படி ஏறவே கஷ்டமா இருக்கும். நடந்தாவே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ரொம்ப சோர்வா ஃபீல் பண்ணுவோம். அப்ப நார்மலா நடக்கிறதுல ஒரு பலம் இருக்குல்ல. அப்ப சரீரம் நடக்கிறதுக்கு, ஓடுறது, சும்மா சின்ன சின்ன காரியங்கள்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் டே டு லைஃப்ல. இந்த பலம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சரீரத்துக்கான சுவாபாவிகமா இயல்பான பலம். அதை யாராலையும் என்ன பண்ண முடியாது, விட முடியாது. கொஞ்சம் இருங்க, வெயிட் பண்ணி பேசுவோம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையும் விட முடியாது. எதை விடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அடைய வேண்டியதுக்காக உண்டாகிற எக்ஸ்ட்ராடினரி பலம், ஒன்னு அவாய்ட் பண்றதுக்காக உண்டாகிற எக்ஸ்ட்ராடினரி பலம். இத வந்து பாத்தீங்கன்னா அஸ்வாபாவிகம்னு பேர், அது இயல்பானதல்ல. அதை விட்டுட்டு ஆச்சாரியர் சொல்றாரு, சரீராதி சாமர்த்தியம் சுவாபாவிகத்துவேன தியாகஸ்ய அசக்கியத்வா. சரீரத்தில் இருக்க இயல்பான ஒரு சாமர்த்தியத்தை, பலத்தை வந்து பாத்தீங்கன்னா தியாகம் பண்ண முடியாது. இப்ப நான் பேசுறேன், இயல்பான பலத்துல பேசுறேன். நான் கைய கால அசைக்கிற இயல்பான பலத்துல அசைக்கிறேன். நான் நடக்கிற இயல்பான பலத்துல அசைக்கிறேன். இதை எப்படி தியாகம் பண்ண முடியும்? அது இயல்பா ஜீவனஹேத்துவா இருக்கிறது, வாழ்க்கை வாழ்றதுக்காக, இந்த சரீரம் இருக்கிறதுக்காக இருக்கிறது. அதை சொல்லல தியாகம். அப்ப காமக்ரோதத்துல உண்டாகிற பலத்தை தியாகம் செய்துவிட்டு தர்ப்போ நாம. தர்ப்பம்னா என்ன சுவாமி? அப்ப நான் ஆச்சரியம் சொல்றாரு, ஹர்ஷ அனந்தரபாவி. ரொம்ப அருமையான எக்ஸாம்பிள் சொல்றார்.
ஹர்ஷ அனந்தரம்னா மகிழ்ச்சி இருக்குல்ல, மகிழ்ச்சி பேர் ஹர்ஷம்னு பேர். ஒரே கொண்டாட்டம் பண்றோம், ஒரு ஒரு ஏதாவது வந்து ஒரு பார்ட்டி ஏதாவது பண்றோம். ஒரு பார்ட்டி பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் கூடி ஆட்டம் பாட்டம் எல்லாம் போட்டோட ஒரு மகிழ்ச்சி உண்டாகுது. அந்த மகிழ்ச்சிக்கு அடுத்து உண்டாகிறது என்ன அப்படின்னா, மகிழ்ச்சியை அடுத்து உண்டாகிறது அனந்தரபாவி. ஒரு மகிழ்ச்சி அடைஞ்சதுக்கு பிறகு உண்டாகிற தர்ம அதிக்கிரம ஹேத்து. அப்ப என்ன ஆகும், ரோட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும், எங்கெங்கெல்லாம் இந்த யங்ஸ்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்ளம் பண்றாங்களோ, பைக் எடுத்துட்டு ஓட்டி மற்றவங்க மேல முக்கி மோதி, ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நைட்ல வந்து ஒரு 10 மணிக்கு மேல ராத்திரியில ரோடு ஃபுல்லா எங்கெங்கெல்லாம் ப்ராப்ளம் நடக்குதோ அதுக்கு பின்னாடி எல்லாம் என்ன இருக்கும் அப்படின்னா, என்னாலும் ஃப்ரெண்ட்ஸோட இருந்த ஆட்கள் என்ன பண்ணுவானுங்கன்னா, ஆமா என்ன பண்ணுவானுங்க அப்படின்னா, நேரா ரொம்ப சாதுவா இருப்பானுங்க. எல்லா பசங்களும் நல்ல பசங்க. இந்த உள்ளுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆல்கஹால் உள்ள போனோன்னு 1 மணி நேரம் உட்கார்ந்து பார்ட்டி பண்ணி நல்லா சந்தோஷமாயி உள்ளுக்குள்ளார ஆல்கஹால் போட்டு பாட்டு ஆட்டம் எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் வெளியில வரும்போது எப்படி வருவான், அசுரனா வருவான். வெளியில வரும்போது வந்து பாத்தீங்கன்னா டாய் அப்படின்னு ரோட்ல போறவனை அடிக்கிறது, வண்டியை எக்கத்தப்பா விடுறது, இதெல்லாம் நடக்கும். யார் தெரியுமா, நான் யார் தெரியுமா, நான் யார் தெரியுமா, நான் யார் தெரியுமான்னு நான் யார் தெரியுமா, நான் யார் தெரியுமா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார தான் யாருன்னே தெரியாம தன்னை பத்தி ரொம்ப உயர்வா நினைச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா காரியம் பண்றது. எதுக்கு? ஏன் அப்படின்னா, ஒரு ரொம்ப சந்தோஷத்துக்கு பிறகு வரக்கூடிய தர்மத்தை தாண்டி போகக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு, அதுக்கு பேர் கர்வம் அப்படின்னு பேர். தர்மத்தை வந்து அதிக்கிரம ஹேத்து, தர்மத்தை தாண்டி போறதுக்கு. அப்ப என்ன பண்ணுவீங்க, தர்மத்தை தாண்டினா அதர்மம், நீங்க பண்றதெல்லாம் அதர்மமா இருக்கும். எங்கெங்கெல்லாம் ஆச்சாரியார் ஒரு ஒரு கொட்டேஷன் கொடுக்கிறாரு, கிருஷ்ணோ திருப்தியதி, கிருஷ்ணனா மகிழ்ச்சி அடைந்தவன் என்ன பண்றான் அப்படின்னா திருப்தி அடைகின்றான். திருப்தோ தர்மம் அதிக்கிராமதி, திருப்தி அடைந்தவன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா தர்மத்தை கடந்து செல்கின்றான். அதனால்தான் வந்து பாத்தீங்கன்னா மிதமிஞ்சிய பணம் இருக்கும் போது அப்பா வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருப்பார், அப்பா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருப்பார். அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா நாள் ஃபுல்லா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு ஒரு பொசிஷனுக்கு வந்திருப்பார். பையன் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிறக்கும் போதே என்ன பண்ணிருப்பான், அதை என்ஜாய் பண்றவனா இருப்பான். அப்ப என்ஜாய் பண்றவன்ட்ட வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கும் அப்படின்னா கர்வம் அதிகமா இருக்கும், அவன் தான் அதர்மத்துல ஈடுபடுவான். அப்ப தெளிவா ஒரு இது லாஜிக் இருக்கு, எவன் சந்தோஷப்படுறானோ அவன் வந்து பாத்தீங்கன்னா திருப்தி அடைகின்றான். திருப்தி அடைந்தவன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா தர்மத்தை கடந்து செல்கின்றான். இதான் பார்ட்டிகள், எல்லா பார்ட்டிலையும் இதான் நடக்குது. எதையாவது ஒண்ணு அடைஞ்சி ஒரு சந்தோஷத்தை அடைஞ்சவன் சுத்தி என்ன நடக்குது, யாரு என்ன எதுவும் தெரியாம மகிழ்ந்தவன் என்ன பண்றான், கண்ணு மறைஞ்சு போய் அவன் வந்து பாத்தீங்கன்னா அதர்மத்துல ஈடுபடுகின்றான். இது ஸ்மரணாத் கம்ச. ஆகையினால் அந்த கர்வத்தையும், தம்னா அந்த கர்வத்தையும் கூட என்னது காமம். காமம்னா என்ன அர்த்தம், சிம்பிள், நமக்கு தெரியும், இச்சா. இச்சை எப்ப உண்டாகும் அப்படின்னா இது எல்லாம் சத்தியம்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஆசை உண்டாகும், காமம் உண்டாகும். இது பொய், தோற்றம்னு வச்சீங்கன்னா எதிர்க்க இருக்கிறத பார்க்கும் போதே இது தோற்றம், இது பொய், இது துக்கம், இது திருஷ்யம் அப்படின்னு லாஜிக்கை கொண்டு வந்தீங்க அப்படின்னா காமம் உண்டாகாது. அப்ப அந்த காமத்தையும் குரோதம் ச, குரோதம்னு என்ன அர்த்தம், துவேஷம், கோபம். அப்ப அதுவும் கூட எப்படி பண்ணணும், இது எதுவுமே உண்டாகல, இது எதுவுமே பிறக்கவே இல்லை, இது எல்லாம் எனக்கு முன்னாடி தெரியுது, என்னோட சத்ருவும் எனக்கு முன்னாடி தோற்றம், எல்லா ஜீவராசிகளும் தோன்றுகிறது. அப்ப யார் மேல கோவப்படுறது, யார் மேலேயும் கோவப்பட முடியாது. அப்ப இது எல்லாம் ஆபாசிக்குதுன்னு சொல்றது மூலமா காமக்ரோதத்தை வந்து பாத்தீங்கன்னா விட்டுறலாம். அந்த காமக்ரோதத்தையும் கூட வந்து பரிகிரகம். பரிகிரகம் என்ன அர்த்தம், ஸ்வீகாரம் பண்றது. நான் ஏற்கனவே விவேக சுடாமணியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லோகம் சொல்லியிருக்கேன், 376 377. அந்த ஸ்லோகத்துல வந்து பாத்தீங்கன்னா 367, யோகஸ்ய பிரதமம் துவாரம் வாங் நிரோதோ அபரிகிரக. முதல் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா வாங் நிரோதம், நிர்விகல்ப சமாதிக்கு போறதுக்கு முதல்ல மௌனம். 2வது சாதனமே சங்கரர் சொல்றாரு அபரிகிரகம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பரிகிரகம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய தோஷத்தை உண்டு பண்ணும். நான் மகா பெரியவர்கிட்ட சொல்லியிருக்கேன் பாத்தீங்களா. மகா பெரியவருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சுப்புலட்சுமி அம்மா வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணு சகஸ்ரநாமமும்
சுப்ரபாதமும் பாடி HMT கேசட் கம்பெனில இருந்து 1,00,000 ரூபாய் யோசிச்சு பாருங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70ஸ்லாம் 1 லட்சம்ன்றது இப்போ இருக்கிற 10 கோடிக்கு சமம். அந்த பணத்தை கொண்டு வந்து மகா பெரியவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்குறாங்க. தட்சணையா வந்து தாம்பலத்தில் வச்சு சுவாமி ஸ்வீகாரம் பண்ணிக்கிறோம். அப்போ வந்து முத்ரா அதிகாரி வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு சந்தோஷம் கண்ணெல்லாம் விரிச்சு போச்சு. 1,00,000 ரூபாய் கிடைச்சா. ஏன்னா ஆசிரமம் வந்து மகா பெரியவர் இருக்க காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு செழிப்பமாக இல்லை, ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா யார்ட்டையும் வாங்க மாட்டார், அதான் பிரச்சனை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மகா பெரியவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தோன்னே அவர் சொல்லிட்டார், இல்லைம்மா இது ஓன்ட்டியாக இருக்கட்டும், இது வேணாம், மடத்துக்கு வேணான்ட்டார். மடத்துக்கு வேணான்னு, ஐயோ நான் இது உங்களுக்கு தானே கொடுத்தது, சுவாமியை பற்றி பாடிதானே இந்த பாட்டு, இந்த பணம் திரவியம் சுத்தமானது அப்படின்னோடனே அவர் சொன்னாரா, யார் மேலே பாடினியோ அவனுக்கே கொடுத்துறேன், ஏழுமலையானுக்கே கொடுத்துறேன் அப்படின்ட்டு. அப்போது அதுக்கு மேலே அப்பீல் பண்ண முடியாது. சுவாமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க துக்கமாகி கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிட்டு என்ன பண்ணிட்டாங்க, சுவாமி சொல்லிட்டார் என்ன பண்ண முடியும், குருவாச்சே அப்படின்னு போயிட்டாங்க. போனதுக்கு பிறகு முத்ராதிகாரி கேட்டாராம், சாமி சாமி இப்படி பண்ணிட்டீங்களே சாமி, அந்த 1,00,000 ரூபாய் இருந்தால் நல்லா ஜேன்னு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஆசிரமத்தை ரன் பண்ண முடியுமே. அப்போ பிக்ஷை கூட ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சான். எந்த மரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அன்னதானம் பண்ணுறதுக்கே கூட பணம் இல்லாமல் இருந்துச்சான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொன்னாராம், ஓய் நீ வந்து பணத்தை மட்டும்தான் பார்க்குற ஓய், நான் வந்து பார்த்தீங்கன்னா அது பணத்துக்கு பின்னாடி இருக்கிறதெல்லாம் பார்க்கணும். சன்னியாசி வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்கிறதெல்லாம் பார்க்கணும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லும் போதே சொல்லுது, அன்னசுத்தின்றது தான் சத்துவ சுத்தி. சாந்தோக்கியத்தில் சொல்லும் போதே சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா, சாப்பிடுற உணவுனாலத்தான் வந்து பார்த்தீங்கன்னா மனசு பரிணமிக்குது. நீங்க கொஞ்சம் கூட வந்து பார்த்தீங்கன்னா தோஷம் இல்லாம இருக்கணும். அப்போ வந்து சொல்லியிருக்காரு, அந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பரிசுத்தியான அம்மா, லைஃப் ஸ்டைல்ல இருந்து எல்லாமே இருக்கு. ஆனா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தேவதாசி குடும்பத்தை சேர்ந்தவங்க. நான் எதையாவது எடுத்து இந்த தனத்தை வந்து பார்த்தீங்கன்னா மடத்துக்கு யூஸ் பண்ணும்போது, அந்த மடத்துல வேத பாடசாலையிலையோ இல்லை சாதுக்களாவோ இல்லை அந்த அன்னதானத்தையும் சாப்பிட்றவங்க மனசுல ஏதாவது ஒரு காமம் வந்துருச்சுன்னா அதுக்கு பொறுப்பா நான் ஆயிடுவேன்ப்பா. அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீ பணத்தை பார்க்குற, நான் பின்னாடி இருக்கிறத பார்க்குறேன்ற. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு தனம் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி என்ன இருக்கும், பின்னாடி தோஷம் இருக்கும். அப்ப நிதித்தியாசனம் போறவன் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த தனத்தையும் ஸ்வீகாரம் பண்ணக்கூடாது. நான் இப்போ உங்களுக்கு அதனால தான் சொல்லிட்டு இருக்கேன், நல்ல தானத்தை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன் அப்படின்னா, சம்பாதிக்கிற ஒவ்வொரு பணத்திலையும் ரத்தம் கலந்துருக்கு. மனசுல எப்பவுமே வச்சுங்க, வியர்வையும் ரத்தமும் பாப்பமும் வந்து பார்த்தீங்கன்னா கலந்து தான் நம்மள்கிட்ட இருக்கிற பணம் இருக்கு. அது எவ்வளோ மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சுத்தியா இருக்கும். அப்போ மனசு என்ன ஆகும், சுத்தியா இருக்கும். இப்போ நான் வந்து பார்த்துருக்கேன், நர்மதா பரிக்கிரமத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மத்திய பிரதேஷ் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா, விவசாயிகள் 2 பக்கமும் நர்மதா கரைக்கு 2 பக்கமும் விவசாயம் பண்ணியிருப்பாங்க. அந்த விவசாயத்திலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வர ஃபுட்டு நல்ல வியர்வை சிந்தி உழைச்சி இது பண்ணுறது. ஒரு ரொட்டி கிடைக்கும், நல்ல தடிமனாக அடுப்பில் போட்டு எடுத்து வாட்டின ரொட்டி கிடைக்கும். ஒரு தால் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஒரு தால் கிடைக்கும், ஒரு மிளகா கிடைக்கும். சாப்பிட்டீங்க அப்படின்னா எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, மனசு அப்படியே பிரசன்னமாக அப்படியே பஞ்சு மாதிரி இருக்கும். மனசு சந்தோஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆனந்தமா திருப்தியா எல்லாம் இருக்கும். மனசுல வந்து கெட்ட எண்ணங்கள் ஒரு எண்ணமும் காமமும் குரோதமோ வேற எந்த எண்ணங்களும் வரவே வராது. இதே நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மத்திய பிரதேசத்துல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா குஜராத்துக்குள்ளார நதி வந்து என்ட்ராகும், நர்மதா நதி. குஜராத்துக்குள்ளார என்ட்ரானோன்னு அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வசதியானவங்க என்ன பண்றாங்கன்னா, பெரிய பெரிய ட்ரஸ்ட் அது இதுன்னு நிறைய வச்சிருப்பாங்க. நீங்க போய் எங்கேயாவது சாப்பிட்டீங்க அப்படின்னா பன்னீர் பட்டர் மசாலாலாம் கிடைக்கும். பிக்ஷு பன்னீர் பட்டர் மசாலாவும் கீ போட்டு ரொட்டியும் நல்லா சரியான நல்ல கீர் பால் போட்டு நல்ல முந்திரி பருப்பெல்லாம் போட்டு பால் போட்டு நல்ல பாயசமும் நல்லா கிடைக்கும். மால்புவால இருந்து எல்லாம் கிடைக்கும். ஆனா சாப்பிட்ட உடனேயே மனசு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா நிறைய தப்பான தாட்லாம் வரும். மனசு வந்து பாத்தீங்கன்னா அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, அன்னம் ரொம்ப முக்கியம். அன்னத்துல கூட வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும், ரொம்ப அதான் லக்வாசின்னு சொல்லியிருக்கு. நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெரிய ஆசிரமங்களுக்கு போகவே மாட்டோம். ஏன், பணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது தப்பான வழியில சம்பாதிக்கப்பட்டதாங்க. அப்ப பரிக்கிரகம் அப்படின்னும் போது ஒரு வஸ்துவை யாராவது கொடுக்குறாங்க. நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஷால் வந்து ஒரு அம்மா கொடுத்தாங்க. நல்ல யாத்திரையில வந்து பெரிய பெரிய கம்பெனியை போட்டு சுமந்துக்கிட்டே அலைஞ்சுக்கிட்டாங்க. அப்ப என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா,
ஒரு லண்டன்ல இருந்து ஒரு பொண்ணு வந்தாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து கொஞ்சம் சில ஐடியாஸ்லாம் கொஞ்சம் ஆர்டிஸ்டிக்கான ஐடியாஸ்லாம் சொன்னேன். அவங்க ஒரு ஒரு ஸ்கல்ப்சர் ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சிற்பம். அதுல நான் வந்தோனே சிவபெருமானுக்கான இது. அதுல கொஞ்சோண்டு எனக்கு ரொம்ப இன்வால்வ்மென்ட் இருந்து கொஞ்சம் ஐடியாலாம் சொல்லி ஒரு ஒரு நாள் பண்ணேன். பண்ண மாத்திரத்துல என்ன ஆச்சுன்னா, அந்த அம்மா சந்தோஷப்பட்டு ஒரு ஷால் வந்து எனக்கு ஒண்ணு குடுத்தாங்க. "சாமி நீங்க இவ்ளோ வெயிட்டா நீங்க தூக்கிட்டு அலையறீங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த ஒரு ஷால் யூஸ் பண்ணுங்க" அப்படின்னு. டிரான்ஸ்பரண்டா இருக்கிற ஷால். ஆனா அத உடம்புல போட்டீங்க அப்படின்னா எப்படி இருக்குன்றீங்க? எவ்வளவு பெரிய குளிரா இருந்தாலும் கிளேசியர்ல போய் படுத்துக்கலாம். அது மாதிரி இருக்கும். மடிச்சீங்க அப்படின்னா சின்னதா பைக்குள்ளார மடிச்சு வச்சிடலாம். ஆனா என்ன ஆச்சு தெரியுங்களா உங்களுக்கு? அதை வாங்கினதுக்கு அப்புறம் அதுக்கு முன்னாடிலாம் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா என் கம்பெனி மேலேயோ நான் வச்சிருக்க போர்வை மேலேயோ பெரிய அகங்காரம் இருக்காது. இது வந்த மாத்திரத்துல என்ன ஆச்சு தெரியுங்களா உங்களுக்கு? அது மேல ஒரு மோகம். அதை எப்பவுமே இணை பிரியாம அதையே கட்டி காத்துக்கிட்டே வந்துகிட்டு இருந்தேன். அது ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாதி யாரும் எடுத்துட்டு போயிட்டாங்க. என்ன துக்கமாயி போச்சு தெரியுங்களா உங்களுக்கு? அப்ப பரிக்கிரகம்ன்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு இருக்கு அப்படின்னா அதுக்கு எக்ஸஸா ஒண்ணு நீங்க வாங்கும் போது அபிமானம் வரும். கூடவே அது உங்களை விட்டு பிரிஞ்சிருமோன்ற ஒரு எண்ணம் உள்ளுக்குள்ளார போயிட்டே இருக்கும். அது பிரிஞ்சு போச்சு அப்படின்னா என்ன ஆகும்? ஒரு துக்கம் வந்து பாத்தீங்கன்னா இதாயிடும். நீங்க என்ன பண்ண முடியாது அப்படின்னா இது பண்ண முடியாது. ஆத்மால நிக்க முடியாது. வஸ்தூலியே சுக துக்கத்துல மாட்டிக்கணும். அப்ப ஒரு ஒரு சன்னியாசி என்ன பண்ணணும் அப்படின்னா, நிதித்தியாசனத்துல இருக்கிறவன் பரிக்கிரகத்தை வந்து பாத்தீங்கன்னா விட்டு விட வேண்டும். அதான் ஆச்சாரியார் சொல்றார். பரிக்கிரகம்னா என்ன சுவாமி? பொருட்களை சேர்த்தல் இருக்கக்கூடாது. எக்ஸஸா ஒரு பொருள் கூட வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடாது. கவனம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பக்கமே போயிட்டு இருக்கும். அதை பாதுகாக்கிறதுலே போயிட்டு இருக்கும். நார்த் இந்தியால வந்து இதெல்லாம் பார்த்துருக்கேன். என்ன பண்ணுவாங்க, நார்த் இந்தியா சாதுக்கள் எங்கேயா போனீங்கன்னா பித்தளையில ஒரு கமண்டலம் வச்சிருப்பாங்க. பாத்தீங்கன்னா தெரியும். பித்தளை கமண்டலம் அப்படின்னு பேரு. அருமையா தேய்ச்சி 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 பாலிஷா வச்சிருப்பாங்க. பாத்தீங்கன்னா அப்படியே ஜிகு ஜிகுன்னு கோல்டு மாதிரி தகிக்கும். அப்படியே சன்னியாசியோட வேலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, டெய்லி காலையில மனசை சுத்தப்படுத்துறானோ இல்லையோ, டெய்லி அந்த கமண்டலத்தை வந்து பாத்தீங்கன்னா நல்லா சுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கும். எதுக்கு அப்படின்னா அது போகும்போது அதை புடிச்சிட்டு போனீங்கன்னா பாக்குறதுக்கே வந்து பாத்தீங்கன்னா ஆனந்தமா இருக்கும். ஆஹா, சன்னியாசின்னு இப்படித்தானே இருக்கணும் அப்படின்னு மோகம் வந்துடும். அந்த கமண்டலத்து மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மோகம் வந்துடும். ஆச்சாரியார் சொல்றாரு, பரிக்கிரகம்னு என்ன அர்த்தம்? இந்திரிய மனோகத தோஷ பரித்தியாகே அபி. நீங்க இந்திரியத்துல தோஷம் போயிடும். அப்புறம் மனசுல கூட இருக்கிற தோஷத்தையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா தியாகம் பண்ணிடுவீங்க. தியாகம் பண்ணினாலும் கூட ஷரீர தாரண பிரசங்கேன, இந்த ஷரீரத்தை வந்து பாத்தீங்கன்னா தரிச்சுக்கிட்டு நிக்கிறதுக்கு என்ன வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கும்? சரீரத்தை தாரணம் பண்றதுக்கு ஒரு தண்டம் வச்சிருப்போம் யாத்திரையில. அதுக்கப்புறம் ஒரு பிக்ஷா பாத்திரம் வச்சிருப்போம், ஒரு ஜல பாத்திரம் வச்சிருப்போம், மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வஸ்திரம் போட்டிருப்போம், போத்திக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு போர்வை இருக்கும். இதுதான் மினிமம். சாப்பிட்றதுக்கு பிக்ஷா பாத்திரம், வச்சுக்கிறதுக்கு தண்டம், போத்திக்கிறதுக்கு போர்வை, உடுத்திக்கிறதுக்கு ஒரு ஒரு துணி ஏக்க வஸ்திரம். இந்த இதுல கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா கூடவே தர்ம அனுஷ்டான நிமித்தேனவா, பரிவராஜகனா போகும்போது தர்மம் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் நிதித்தியாசனத்தை பற்றி சொல்ல, நான் நார்மலா போயிட்டு இருக்கும் போது நான் வந்து ஒரு சிவ பூஜை பண்ணிட்டு இருந்தேன். அப்ப சிவ பூஜைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹல்திராம்ஸ் டப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு டப்பா, அதுக்குள்ளார ஒரு சின்ன சிவலிங்கம், ஒரு சின்ன சின்ன ஐட்டங்கள்லாம் பூஜைக்கு தேவையானதெல்லாம் வச்சு அதெல்லாம் இருக்கும். அப்ப தர்மத்தை வந்து பாத்தீங்கன்னா நம்ம அனுஷ்டானம் பண்றதுக்காக நர்மதாக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டப்பால வந்து ஆரத்தி காட்டுறதுக்காக நெய்யில ஊற வச்ச அந்த தீபம் அந்த முண்டு முண்டா இருக்கும்ல, அதை வச்சுதான் நம்ம தீபம் போடுவோம். அந்த தீபத்துக்கானது இருக்கும். மனசு எப்பவோ என்ன பண்ணுன்னா, சாதுக்கள்கிட்ட நார்த் இந்தியாவில் இருக்கிற அந்த நர்மதா பரிக்கிரமத்தில் இருக்கிறவங்களுக்கு, ஐயோ நெய் தீபம் எப்படி போடுறது, யாராவது கொடுத்தா நல்லா இருக்குமே, நெய் தீபம் எங்கேயாவது கிடைக்குமா? நம்ம இப்போ வீட்டில் எத்தனை பேர் நெய் தீபம் போடுறீங்க? எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் தீபம் தானே போடுறீங்க. ஆனால் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு டப்பா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த திரியை வந்து பார்த்தீங்கன்னா குண்டு குண்டா திரி இருக்குல்ல, உருண்டை திரி, அதை போட்டு நெய்யை ஊற்றி வச்சுட்டா அப்படியே இருக்கும். கெட்டி போய் ஒவ்வொன்றா எடுத்து நெய் போடுவோம். மனசு என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்போ பார்த்தாலும் இந்த நெய் தீபத்தை பாதுகாக்கிறதுக்கும், நெய் தீபம் எங்கே கிடைக்கும், எங்கே போனாலும் நெய் தீபம் இருக்கா, கொஞ்சம் கொடுக்கல நெய் தீபம் அப்படின்னு கேட்டுட்டு இருப்போம். ஏன்னா காலையில் ஒரு தீபம், சாயந்தரம் ஒரு தீபம் போடுவோம். அதுக்கப்புறம் ஒரு தொன்னை இருந்தால் நல்லா இருக்குமே, தொன்னை தான் வச்சு தான் பார்த்தீங்கன்னா நம்ம போடுவோம். தீபத்தை ஆற்றுல விடுவோம். தீபத்தை வச்சு அந்த தொன்னையில வச்சு கொளுத்தி அதை வந்து ஆரத்தி காட்டி அதை ஆற்றுல விட்டிங்கன்னா அந்த ஆற்றுல போகும்.
அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 108 தீபம் விட்டா நல்லா இருக்கும்ல, ஒரு 1008 தீபம் விட்டா ரொம்ப நல்லா இருக்கும் ஆசை. அப்ப வந்து பாத்தீங்கன்னா தர்மமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்ல தர்மம் தான், தர்மமான காரியம் தான். சுவாமிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாலாபிஷேகம் பண்ண நல்லா இருக்குமே, ஒரு நல்ல நெய்வேத்தியம் வந்து பாத்தீங்கன்னா டெய்லி கல்கண்டை மட்டும் வச்சுக்கிட்டு இருக்கேன், திராட்சை மட்டும் வச்சுக்கிட்டு இருக்கேன், நல்ல ஃப்ரெஷ்ஷா ஒரு ஒரு சக்கரை பொங்கல் வச்சு நெய்வேத்தியம் பண்ண நல்லா இருக்குமே. தர்மமா அதர்மமா? தர்மம் தான், நல்லதுதான். சரீரத்தை பாதுகாக்கிறதுக்கும் தர்ம அனுஷ்டானத்துக்காகவும் எது பிராப்தியாச்சோ பாஹ்யக பரிகிரக, வெளியில இருந்து நம்ம என்ன பண்ணிருப்போம், வஸ்துக்கள் எல்லாத்தையும் வாங்கியிருப்போம், தம்ச விமுச்சிய, அதையும் கூட விட்டுவிட வேண்டும். அப்போ நல்லா தெரிஞ்சுங்க, நிதித்தியாசனத்துக்கு போற சன்னியாசியோட இது வேற, அதே நேரத்துல நிதித்தியாசனம் இல்லாம சாதாரணமா பகூதகனா ஒரு உபாசகனா ஒரு பூஜை பண்றவனா ஒரு தபஸ் பண்றவனா போயிட்டு இருக்க ஒருத்தனோட லைஃப் ஸ்டைல் வேற. நிதித்தியாசனம் போறவன் வந்து பாத்தீங்கன்னா எந்த பரிகிரகமும் இல்லை. அதான் நான் சொன்னேன், ஒரு எப்ப போனாலும் வந்து ஒரு சன்னியாசி எனக்கு முன்னாடி வந்துகிட்டே இருப்பார், ஒண்ணுமே இல்லைங்க, கையை தூக்குனாருன்னு ஒண்ணுமே இல்லை, அவர்கிட்ட ஒண்ணுமே இல்லை. முதல் நாள் நர்மதா கரையில போன முதல் நாள் வந்து பாத்தீங்கன்னா அவர் எனக்கு மீட் பண்ணாரு, எனக்கு ரொம்ப நல்ல அட்வைஸ் தான் பண்ணாரு. என்னோட வயசு கொஞ்சம் கம்மி தான், 1 வயசு 2 வயசு கம்மியா இருக்கு. ஆனா அவரை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார பொறாமையா இருக்கும், சார் இப்படிலாம் ஒரு மனுஷங்க இருக்க முடியுமா அப்படி. ஒண்ணும் இல்லைங்க. எப்படி நான் மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்வச்சமா வந்து பாத்தீங்கன்னா எப்படி நான் அவரை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு தோணும், சதாசிவபெருமேந்தர் இப்படிதான் இருந்திருப்பாரோ அப்படின்னு. ஒண்ணுமே இல்லை, கரப்பாத்திரம் தான். கரத்துலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாத்திரம். அவருக்குன்னு எந்த ஒரு ஜல பாத்திரம் இல்லை, எந்த ஒரு கமண்டலம் இல்லை, எந்த ஒரு போர்வை இல்லை, எந்த ஒரு டவல் இல்லை, எதுவுமே இல்லை. கையில பை இல்லை. நானா எப்படி இருந்தேன் யாத்திரை பண்ணும்போது, ஒரு பை, ஒரு ஜோல்னா பை வச்சிருப்பேன், சின்ன பை தான். அந்த ஜோல்னா பையில ஒரு மந்திர புஷ்பம், அதுக்கப்புறம் ஒரு ஜபமாலை, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன டப்பால சுவாமியோட பூஜா, அதுக்கப்புறம் இத்தனையும் வச்சுக்கிட்டு ஒரு டவல் இடுப்புல கட்டிட்டு ஒரு ஒரு ஷாலு, அதுக்கப்புறம் ஒரு கம்பல், இதெல்லாம் போட்டுக்கிட்டு கையில வந்து ஒரு கமண்டலம், அப்புறம் ஒரு அங்க கையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு தண்டம், இதை வச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா நான் யாத்திரை பண்ணிட்டு இருக்கேன். இந்த சன்னியாசிய பாத்தீங்க அப்படின்னா கையில ஒண்ணுமே இல்லை, ஒரே ஒரு ஷாலை எடுத்து என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா கழுத்துல கட்டிட்டு ஏக்க ஷால் மட்டும்தான், வேற ஒண்ணுமே இல்லை. அப்ப இருக்க முடியுமா அப்படின்னா அந்த யாத்திரை ஃபுல்லா எனக்கு ஒரு 3-4 முறை வந்து மீட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் நான். அவர் வந்து பல வருஷங்களா அப்படிதான் இருக்காரு. நிறைய சாதுக்கள் அது மாதிரி இருக்காங்க. அப்ப என்ன பண்ண முடியும் அப்படின்னா எதுவுமே வாங்குறது இல்லை, எதுவுமே வாங்குறது இல்லை, யார்கிட்ட இருந்தும் எந்த பொருளும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்வீகாரம் பண்றது இல்லை. என்ன அப்படின்னா ஃபுட்டு மட்டும்தான், சரீரம் நிக்கிறதுக்கு ஃபுட்டு மட்டும். அப்ப அதனாலதான் இங்க சொல்லுது, நிதித்தியாசனத்துல இருக்கிறவன் இந்த சரீரத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு நிமித்தமா இருக்கிறதையும் இல்ல தர்மத்தை அனுஷ்டானம் பண்றதுக்கு தேவையானதையும் கூட வந்து பாத்தீங்கன்னா தியாகம் செய்து விட்டு பரித்யஜ்ய முழுஷா விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், பரமஹம்ச பரிவிராஜகோ பூத்வா, அவனுக்கு பேர் தான் என்ன பேரு, பரமஹம்ச சந்நியாசின்னு பேரு. பரமஹம்ச சந்நியாசிலேயே 2 வெரைட்டி நம்ம பார்த்திருக்கோம், விவிதிஷா, அதுக்கப்புறம் வித்வத். அந்த வித்வத் சன்னியாசியோட வேலை என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா மனோநாசம் வாசனாக்ஷயம். அதை அடைஞ்சாதான் என்ன பண்ண முடியும், ஜீவன் முக்தி கிடைக்கும். அப்படி அந்த வித்வத் சன்னியாசியா பரிவிராஜகனா இருக்கணும். 2 ஒரு சொல்றோம், ஒரு மனநம் முடிச்சவன் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பரிவிராஜகம் கொஞ்சம் பண்ணணும். நான் நர்மதா பரிக்கிரமம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல வந்து மாண்டவ்கட் அப்படி ஒரு இடம், நதியில இருந்து வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் போய் அகல்யாபாயின்னு ஒரு பெரிய ராணி இருந்தாங்க. அவங்க சுல்தான்லாம் வந்த போது என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா ஒரு பெரிய அரண்மனை மாதிரி ஒரு கோயில, சிவன் கோயிலை கட்டி வச்சிருந்தாங்க. மகேஸ்வர் மண்டலேஸ்வர்னு ஒரு ட்வின் சிட்டி, யூடியூப்ல பாத்தீங்கன்னா தெரியும், மகேஸ்வர் மண்டலேஸ்வர் அப்படின்னு. ஐயோ சிவபக்தினா அவங்கள்ட்ட இருந்த சிவபக்தி அவ்வளோ பெரிய சிவபக்தி. அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நர்மதா நதியை எடுத்து தான் டெய்லி சிவனுக்கு அர்ச்சனை பண்ணி அபிஷேக ஆராதனை பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த முஸ்லீம் ராஜா வந்ததுக்கு பிறகு என்ன பண்ணாங்கன்னா அவன்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக ஸ்திரீ தானே, அவங்க என்ன பண்ணாங்கன்னா அரண்மனையை விட்டுட்டு ஒரு தள்ளி ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி மாண்டவ்கட்னு ஒரு பெரிய மலை, அந்த மலைக்கு மேல போய் வந்து பாத்தீங்கன்னா இருந்து அங்க ஒரு கோயில்லாம் கட்டி அங்கேயே இருந்தாங்க. அவங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா நர்மதாவை வச்சுதான் அவங்களுக்கு அபிஷேகம் பண்ணணும். அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா நர்மதா அம்மாட்ட பிரார்த்தனை பண்ணி
அந்த மலைக்கு மேல நர்மதையை வந்து பாத்தீங்கன்னா ஆவிர்வாவம் பண்ண வச்சிருக்காங்க. அப்ப எவ்வளவு பெரிய சிவபக்தையா இருந்திருப்பாங்க. அகல்யாபாய் அப்படின்னு பேர், ரொம்ப ஃபேமஸான சிவபக்தைன்னு சொல்லுவாங்க. நாங்க என்ன பண்ணுவோம், அந்த மாண்டவுகடு போறதுக்கு ரொம்ப கடுமையான யாத்திரை. வெயில் காலத்துல போனோம் அப்படின்னா மண்டை காஞ்சிடும். நான் வந்து பாத்தீங்கன்னா போய் அந்த மலையை மேலே ஏறி அந்த நதியை, அந்த ஒரு குளத்துல இருக்கிற நதியை சுத்திக்கிட்டு கீழே இறங்கி வரேன். ஈவினிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து நிக்கிற எனக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பஃபூன் மாதிரி ஒரு சுவாமி வந்து நிக்கிற, நல்ல பெரிய உடம்பு. நம்ம கிருஷ்ண பரமேஸ்வரன் இருக்காருல்ல, அவர் மாதிரி பெரிய உடம்பு. வயசு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 75-80 வயசு, தளர்ந்த வயசு, ஆனா பெரிய பாடி, பழைய பழைய ஆட்களோட பாடி. நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அனுமன் கோயில்ல வந்து நிக்கிறேன். எனக்கு அன்னைக்கு அங்கதான் ஸ்டே பண்ணணும், ஃபுட் அங்கதான் கிடைக்கும். அப்படியே எனக்கு உடம்பெல்லாம் எப்படி ஆயிருக்குன்னா நஞ்சு போயிருக்கேன். எனக்கு யாத்திரையில சாப்பாடு இல்லை, யாத்திரை நீண்ட தூரம் நடந்திருக்கேன். உடம்பெல்லாம் அப்படியே அணுவா பெயின் ஃபுல்லா இருக்கு. என் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜீவன் வந்து நின்றுச்சு. நான் அந்த ஆரத்தி முடியறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆரத்தி போயிட்டு இருக்கு, சுவாமிக்கு ஆரத்தி போயிட்டு இருக்கு. நின்று இருக்கும்போது நான் திரும்ப பாக்குறேன். எனக்கு கோபம்னா கோபம் உள்ளுக்குள்ள அவ்வளவு ஆற்றாமை வந்து எனக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வயசுல எதுக்கு இந்த பெருசெல்லாம் கிளம்பி வரணும்? எனக்கு கோபம், சரியான கோபம். நம்ம வயசு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 35 வயசுல ஒரு யாத்திரை பண்றோம், சரி. 80 வயசுல வந்து ஒருத்தர் யாத்திரை பண்ணணுமா? 80 வயசுல ஒருத்தர் யாத்திரை பண்ணணுமா அப்படின்னு அவர் பார்க்கும் போதுல என்னோட தாத்தா மாதிரி, என்னோட அப்பா மாதிரி இருக்கு. நான் என்ன பண்றேன் அப்படின்னா கோபமா வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்த்துட்டு இருக்கும்போது என்னால தாங்க முடியல. ஏன்னா நானே நொந்து போய் வந்திருக்கேன். அப்ப என்னோட யங் பாடியே இப்படி இருக்கு அப்படின்னா, அப்ப அவரோட பாடி எப்படி பெயின்ஃபுல்லா இருக்கும். நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஈவினிங் முடிச்சது, என்னோட அனுஷ்டானத்தெல்லாம் பண்ணேன். அப்புறம் போஜனமாச்சு. படுக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆசனம்னு சொல்லுவோம், ஒரு படுக்கையில படுத்தாச்சு. என் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த பெரியவரோட படுக்கை, சுவாமியோட படுக்கை. அந்த சுவாமியை பார்த்தாவே தெரியுது ஒரு பெரிய மடாதிபதினு தெரியுது. பெரிய மடாதிபதி. ஏன்னா அவங்களோட அந்த பாடி பார்த்தாவே தெரியும் எப்படி வாழ்ந்திருக்காங்கன்றது நல்லா தெரியும். பிச்சைக்காரனுக்கும் எங்களை மாதிரி பிச்சைக்காரனுக்கும் ஒரு பெரிய ராயலா லைஃப்பை லீட் பண்ணவங்களுக்கு வித்தியாசம் இருக்குல்ல பாடி. அவர் வந்து பக்கத்துல உட்கார்ந்தார், எந்த பேச்சும் இல்லை, மௌனமா இருந்தார். மௌனமா உட்காந்து ஜபத்தை பண்ணிட்டு இருக்காரு. உள்ளுக்க கண்ணு மூடி தியானம் பண்ணிட்டு இருந்தார். எனக்கு அப்படியே கோபமா வருது. என்னடா மனுஷன் இப்படி இருக்காரு. நான் பேசுறதுக்கு ட்ரை பண்றேன், மனுஷன் பிடி கொடுக்கவே இல்லை. ஒரு வார்த்தை, கல்லூரி மங்கன் மாதிரி ஒரு வார்த்தை வெளியில வரமாட்டேங்குது. நான் ஒன் மேன் ஷோவா வந்து பாத்தீங்கன்னா எதையாவது பேசி பாக்குறேன், ஆள் பேசவே இல்லை. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் ஆச்சு. அவர் தியானம் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் மெதுவா சொன்னேன், எனக்கு உங்களெல்லாம் பார்க்க எனக்கு கோபமா வருது. நான் இப்ப பேசுறதெல்லாம் அப்படியே பேசுறேன். எனக்கு ரொம்ப கோபமா வருது. உங்க வயசுல வந்து என்ன பண்ணணுமோ அதை பண்ணாம என் வயசுல இருக்கிற யங்ஸ்டர் பண்ண வேண்டிய தபசை வந்து நீங்க எதுக்கு பண்ணணும்? ஏன் குருநாதர் என்ன பண்ணார் ராமானந்த சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, 75 வயசுக்கு மேல அஜ்ஞாத வாசம். அவர் நர்மதால எங்க சுத்திக்கிட்டு இருக்காருன்னு தெரியாது. 75 வயசுல 14 ஆசிரமத்தையும் விட்டுட்டு ராயலா ராஜா மாதிரி இருக்கிறவர், 200-300 சாதுக்கள் சேவகம் பண்றதுக்கு இருக்கிறவர், ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா அப்ஸ்கான் எங்க போனாருன்னே தெரியல. யாரும் இது பண்ணாம அப்படியே எடுத்து கிளம்பி போயாச்சு. எனக்கு கேள்வி வந்துச்சு, என்னோட குருநாதர் வந்து பாத்தீங்கன்னா யாருக்கும் சொல்லாம 75 வயசுல சுத்தி திரியற, நீங்க என்னடா அப்படின்னா நீங்க நல்லா பார்த்தாவே தெரியுது உயர்ந்த ஸ்தானத்துல இருந்தவங்க அப்படின்னு. நீங்க இந்த வயசுல வந்து பாத்தீங்கன்னா சுத்தி இந்த மாதிரி சுத்துறீங்க. எனக்கு உடம்பெல்லாம் வலிக்குது, நைட்ல தூங்க முடியாது, அவ்வளவு பெயின் என்னோட. அப்ப இந்த வயசுல இவ்வளவு பெயின் தேவையா அப்படின்னு சொன்னோன்னே, என்னோட குருநாதரோட பேர் சொன்னோன்னே, ராமானந்த சுவாமின்னு சொன்னோன்னே, அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பெருசு வந்து பாத்தீங்கன்னா மெதுவா சொல்லுச்சு, ஆமா யாத்திரையில ராமானந்த சுவாமியை பார்த்தேன், என்னோட குட்டியாக்கு வந்த அப்படின்னு. அப்ப சுவாமி வந்து பாத்தீங்கன்னா அவரோட ஆசிரமத்துக்கு ஏதோ வந்திருக்காரு. அவரோட ஃப்ரெண்டு, இவரும் என்னோட குருநாதரும் ஃப்ரெண்டு வந்திருக்காங்க. நான் பார்த்தேன் அப்படின்னா எனக்கு அப்பா, அப்போ சுவாமியோட இவருக்கு நெருக்கம்னா இவர் நல்ல சாதுவா தான் இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் பேசவே இல்லை. நான் சொல்றேன், எதுக்கு சுத்துறீங்க? நான் தான் கேள்வி, எதுக்கு சுத்துறீங்க? இப்ப எதுக்கு தபஸ், எதுக்கு பரிவராஜன் அப்படின்னு கேட்ட மாத்திரத்துல அவர் சொன்னாரு அருமையான வார்த்தை, वृत्तियों को छोड़ना है तो घूमना जरूरत है. गोल्डन वर्ड, वृत्तियों को छोड़ना है तो घूमना जरूरत है. நம்மளுடைய சித்த விருத்தி வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல நீங்க இருக்கீங்க அப்படின்னா, நீங்க டெய்லி ஒன்ன
யூஸ் பண்ணி இங்க இருக்கிற மனிதர்கள், அங்க இருக்கிற வஸ்துக்கள், நிறைய ராகம் துவேஷம் எல்லாம் நம்ம மனசுக்குள்ளார என்ன ஆயிருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்டோர் ஆயிருக்கும். நம்ம சிந்தனைகள் பாத்தீங்கன்னா நீங்க இருக்கிற இடத்த சுத்தியே தான் சிந்தனைகள் போயிட்டே இருக்கும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த சிந்தனைகள் வந்து பாத்தீங்கன்னா தாட் ப்ராசஸ்ல வந்துகிட்டே இருக்கும். இந்த சிந்தனைகளை வந்து பாத்தீங்கன்னா விடணும் அப்படின்னா விற்த்தியோங்கோ சோட்னா ஹேத்தோ, நம்முடைய விற்த்திகளை எல்லாத்தையும் விடணும் அப்படின்னா இமீடியட்டா என்ன பண்ணணும், குமுனா ஜரூரத்தை சுத்தி திரியறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அவசியம். என்னோட குருநாதரோட வாக்கியம் மாதிரி நான் எடுத்துட்டேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓடிக்கிட்டு இருக்க தண்ணிக்கு வந்து பாத்தீங்கன்னா எதுலையுமே பற்றே இருக்காது. அப்போ என்ன பண்ணணும், ஒருத்தன் சிரவணம் பண்ணுற வரைக்கும் குட்டீச்சகன், மனனம் பண்ற வரைக்கும் ஒரு குட்டீச்சகன், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிதித்தியாசனத்துல எங்கேயாவது உட்கார்ந்து தியானம் பண்றதுக்கு முன்னாடி அந்த ஒரு கேப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பரிவிராஜகம் எடுத்தோம் அப்படின்னா பழைய திங்கிங் எல்லாம் ஒரு 6 மாசம் சுத்தணும் அப்படின்னா உங்களுடைய பழைய நினைவுகள் எல்லாமே என்ன ஆயிடும் கேட்டீங்கன்னா போயிடும். 6 மாசம் டெய்லி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிராமத்துல 1 நாள், ஒரு நகரத்துல 2 நாள், ஒரு கேத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா 5 நாள் 7 நாள் இப்படின்னு வச்சுக்கிட்டு ஒரு கிராமத்துல ஒரு நாளைக்கு மேல தங்கவே கூடாது. டெய்லி மூவ் ஆகிட்டே இருக்கிறது. அப்படி மூவ் ஆகிட்டே இருந்தீங்கன்னா பழைய விற்த்திகளும் போயிடும், புதுசா எது மேலையும் ஒரு அட்டாச்மெண்ட் வராது. அப்படி சுத்திக்கிட்டே இருக்கிறவனுக்கு, தனிச்சு சுத்திட்டு இருக்கவனுக்கு எந்த விற்த்தியும் எல்லாம் டிஸ்ட்ராய் ஆயிடும். அப்போ முக்கியமான விஷயம் பரிவிராஜகனா இருக்க வேண்டும். சங்கரர் வந்து பாத்தீங்கன்னா அப்படிதான் இருந்திருக்காங்க, பெரியவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படிதான் இருந்திருக்காங்க. அப்போ எங்க வந்து பாத்தீங்கன்னா இது போய் எண்ணங்கள் எல்லாம் மெதுவா டிஸ்ட்ராய் ஆகி ஒரு இடத்துல மனசு வந்து என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா ஒரு இடத்துல வந்தோன்னு உட்கார்த்தோம் மனசெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிதித்தியாசனத்துக்கு வெறும் தியானத்துல மட்டும் நிக்கிற ஒரு ஸ்திதி வரும். அப்போ வந்து ஒரு இடத்துல உட்கார்ந்துருவாங்க. அந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா மகான்களோட இடத்தெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த இடத்துலதான் உட்காரணும்னு எந்த பிளானிங்குமே இல்லாம சுத்திக்கிட்டே வருவாங்க, ஏதோ ஒரு இடத்துல உட்கார்ந்துருவாங்க. பூண்டி மகானோட இடத்த பாத்தீங்கன்னா அவர் எங்க இங்க வந்து உட்கார்ந்தாருன்னு தெரியாது. நம்ம தாய்மானசுவாமி எதுக்கு வந்து அங்க போனார், நாகப்பட்டினத்துக்கு போய் ஒரு புளிய மரத்தில போய் உட்கார்ந்தாரு. அப்ப பிளானிங்கே இருக்காது. ஆமா, ராமநாதபுரத்துல. அப்ப ஒவ்வொருத்தரையும் பாத்தீங்க அப்படின்னா பரிவிராஜகம் போயிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒரு இடத்துல அவங்களுக்கு மனசு வந்து பாத்தீங்கன்னா நிக்கும். அந்த நின்ன இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உட்கார்ந்து சமாதி ஆயிருப்பாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா சுத்துறதுன்றது வந்து பாத்தீங்கன்னா பரிவிராஜகம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த மனோநாசத்தெல்லாம் உண்டு பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்பா இருக்கிறது. பரிவிராஜகோ பூத்வா, ஆச்சாரியர் சொல்றாரு, பரிவிராஜகனா இருந்துகிட்டு பரமஹம்ச பரிவிராஜகோ பூத்வா தேக ஜீவன மாத்திரே அப்பி, இந்த தேகம் ஜீவிக்கணும்னு இருக்குல்ல, இதுல கூட வந்து பாத்தீங்கன்னா நிர்கத மமபாவம், இந்த தேகம் நான் இல்ல, தேகம் கூட வந்து பாத்தீங்கன்னா ஜீவிக்கணும்ன்ற அவசியம் இல்லை. செத்தாலும் சரி வாழ்ந்தாலும் சரி, இருந்தா என்ன இல்லாட்டி என்ன, நான் தேகம் இல்லை. நான் தேகமில்லை என்ற எண்ணத்தோட இந்த தேகம் என்னுடையது இல்லை என்ற நிர்கத மமபாவம், இந்த சரீரத்துல கூட என்னுடைய தேகம்ன்ற எண்ணத்தையும் விட்டுட்டு நிர்மமஹா, அப்படி எவன் இருக்கானோ மமக்காரத்தை விட்டுட்டு அதையேவ சாந்த, அப்படி இருக்கிறதுனால தேகத்தையே அவன் வந்து பாத்தீங்கன்னா மதிக்கல அப்படின்னும் போது, என்னோடதுன்னு ஸ்வீகாரம் பண்ணலன்னும் போது மனசு எப்படி இருக்கும், சதா நல்லா சாந்தமா இருக்கு. எப்படி, தூக்கத்துல தேகம் இல்லைல்ல, அப்ப எவ்வளவு சாந்தமா இருக்கும். தேகத்துல இருக்கிற எந்த ப்ராப்ளமும் தூக்கத்துல போனோம்னு இல்லைல்ல, தூக்கத்துல எந்த ப்ராப்ளமும் இல்லை, தேகத்துல இருக்கிற எந்த ப்ராப்ளம், தேகமே இல்லையே. அப்போ தூக்கத்துல இருக்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தேகத்துல இருக்கிற அபிமானத்தையும் விட்டுட்டு எவன் இருக்கானோ அந்த காரணத்தினாலேயே சாந்தனா உபரதகனா, எல்லா எண்ணங்களும் விடுபட்டவனா, உபரதக யக சங்கிருத ஆயாசூயதி. அப்ப ஏதாவது முயற்சி இருக்குமா, தூக்கத்துல ஏதாவது முயற்சி பண்றோமா? தூக்கம்தான் வந்து பாத்தீங்கன்னா சமாதிக்கு வந்து பாத்தீங்கன்னா இது பண்றது, கொஞ்சம் சிமிலாரிட்டி இருக்கிறது. தூக்கத்துல எந்த முயற்சியும் இல்லை. நான் இருக்கிறதுக்கு ஏதாவது முயற்சி பண்றேன்னா, நான் இருக்கிறதுக்கு எந்த முயற்சியும் தூக்கத்துல இல்லை. நான் இருக்கேனா, நான் இருக்கேன் ஆனா தூக்கத்துல எந்த முயற்சியும் இல்லை. தேகம் எனக்கு இருக்கா, தூக்கத்துல எனக்கு தேகமும் இல்லை, ஸ்தூல தேகம் இல்லை, சூக்ஷ்ம தேகம் இல்லை. அப்ப வந்து பாத்தீங்கன்னா சமாதியில வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறவன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா சங்கிருத ஆயாசோ, எல்லா ஆயாசங்களும், ஆயாசம்னா முயற்சி, எஃபர்ட், எல்லா எஃபர்ட்டையும் வந்து பாத்தீங்கன்னா விட்டவனா, யதி எந்த சந்நியாசி
இருக்கின்றானோ ஞான நிஷ்டோ. அப்படிப்பட்ட ஞான நிஷ்டனா இருக்கக்கூடிய தான் 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 தான்ல நிக்கிறவன். தூக்கத்துல டெய்லி நம்ம தான்ல தான் நிக்கிறோம். ஆனா கூட என்ன இருக்கு, மாயாவும் இருக்கு, ஒய்ஃபும் இருக்கு. அதான் பிரச்சனை. இப்ப சன்னியாசிக்கு என்ன இருக்கு, இந்த நிதித்தியாசனத்துல இருக்கிறவனுக்கு, அப்ப நான் தான்ல மட்டும் நிக்கிறான் பூர்ண ஸ்புரணத்தோடு. அந்த ஒன்றும் இல்லை அப்படின்றது இல்லை. அப்படி இல்லாம ஞான நிஷ்டனா இருக்கான். அப்படிப்பட்ட யதியானவன், சன்னியாசியானவன், வித்வத் சன்னியாசி என்ன பண்றான், பிரம்ம பூயாய. பிரம்ம பூயாயனா பிரம்ம பவனாய கல்பதே. பிரம்மமாக ஆவதற்கு, பிரம்மமா ஆவதற்கு பாத்தீங்கன்னா கல்பத்தேனா சமர்த்தோ பவதி, சாமர்த்தியமுடையவனாகின்றான். அப்ப சுத்த ஜீவன் தான் பிரம்மமாக ஆவதற்கு சாமர்த்தியமுடையவனாகின்றான். இப்ப நம்ம எல்லாம் என்ன இருக்கோம், சுத்த ஜீவனா அசுத்த ஜீவனா? நம்ம எல்லாம் அசுத்த ஜீவன். தேகம் வச்சிருக்கோம்ல, இந்த மொபைல் டாய்லெட்டை தூக்கிக்கிட்டே அலையிறோம். அப்ப மொபைல் டாய்லெட்டை நான் அபிமானம் பண்ணிக்கிட்டே அலையிறோம். மலமும் மூத்திரமும் வச்சுக்கிட்டு நம்மள பரிசுத்த ஆத்மாவா, நம்ம என்ன மூச்சில குத்து பரிசுத்தமாவும் மண்ணாங்கட்டியா. கூடவே மூத்திர பையன் தூக்கிட்டு அலையிறோம், மலை பையன் தூக்கிட்டே அலையிறோம். என்ன பவித்திரம் மண்ணாங்கட்டி புண்ணாக்கு. உள்ளுக்குள்ளார என்ன அசுத்தம் இருக்கு, சதா வியர்வை வலிஞ்சுக்கிட்டே இருக்கு. நாருது, நம்ம வியர்வையே நமக்கு தாங்க முடியல. அப்ப தேகத்தை வச்சுக்கிட்டு நீங்க பிரம்மம் ஆக முடியுமா? ஆக முடியாது. தேகாதிகள்ல இருக்கக்கூடிய மமபாவம் எல்லாம் போனதுக்கு பிறகு சுத்த ஜீவனா இருப்பவன் பிரம்மமாவதற்கு தகுதி உடையவனாகின்றான். இதோட நாளைக்கு மீதியை பார்க்கலாம். ஒரு 3 நாள் லீவு வருதா, நாளையிலிருந்து லீவு. தித்தியால வந்தோட இதை கண்டினியூ பண்ணலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீ கிருஷ்ண 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 कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि. ओम तत्सत् इति परब्रह्मार्पणमस्तु. नारायण 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 नारायण. நாங்க என்ன பண்ணுவோம், இப்ப லீவ் வருதா, லீவ்ல பாத்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு வாரத்துக்கு கஷேத்ராடனம் பண்ணிட்டு வரும். இப்போ போகும்போது பாத்தீங்கன்னா நம்ம ஊரு திருவண்ணாமலைன்னு இருக்கும். ஒரு வாரம் கழிச்சு நாங்க வருவோம் பாருங்க. உள்ள இறங்கினோன்னு இது யாரோ ஊரு, ஏதோ புது ஊருக்குள்ளார வந்த மாதிரி இருக்கும். என்னடா ஊரே மாறி போன மாதிரி இருக்கு, நம்ம ஊர் இல்லையே இது, மாறி போன மாதிரி இருக்கு அப்படின்னு. ஒரு வாரம் சுத்திட்டு வந்தாவே உங்களுக்கு உங்க ஊரே புதுசா தெரியும். ஒரு 6 மாசம் ஊரை விட்டு போனீங்கன்னா இந்த ஊரோட இருக்க அபிமானம் என்ன ஆயிடும், விட்டு போயிடும். நீங்க பயன்படுத்திட்டு இருக்க எல்லா வஸ்துக்களோட அபிமானமும் போயிடும். நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, அந்த உள்ளுக்குள்ளார அந்த கொசு வலையில போய் உட்கார்ந்து இருக்க மாதிரி நம்ம உள்ளுக்குள்ளார உட்கார்ந்துக்கிட்டு நம்மளை சுத்தி வலைய பின்னி வச்சிருக்கோம். அப்ப சிந்தனை எல்லாம் எப்படி இருக்கும், இதுலயே சுத்தி 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 வந்துட்டே. அதனால பாத்தீங்கன்னா பரிவிராஜகன் ஆகிறது ரொம்ப முக்கியமானது. வாசனாட்சயம் மனோநாசம்.